السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய கருணையால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான சொற்களை ஹதீஸுகளை பார்த்து வருகிறோம். மிஷ்கா ஷரீஃபுடைய 430வது ஹதீஸ் இப்பொழுது பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் அறிந்து விளங்கி அனைத்து ஹதீஸுகளையும் அறிந்து விளங்கி அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. பாபுல் குஸ்ல், குளிப்பை பற்றிய பாடம். உதுவை பற்றி பாடம் முடிஞ்சது. அடுத்து குளிப்பை சம்பந்தமான பெருமாள் என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த ஹதீஸுகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாக வந்திருக்கிறார்கள். அதனால் நான் இபாதத், எப்படி தொழுகுதல், எப்படி நோன்பு வைக்குதல், எப்படி ஹஜ் செய்தல், இது மாதிரி உயர்ந்த விஷயங்கள் அதெல்லாம் நான் சொல்லித்தர்றேன். சாதாரண விஷயங்களாம் மற்றவங்கள்ட்ட கேட்டுங்க அப்படி சொல்லலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சிறுநீர் கழிப்பது, எப்படி சுத்தம் செய்வது, எப்படி குளிப்பது என்பது உட்பட அனைத்து விஷயங்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு தந்தை தன் குழந்தை கற்றுக் கொடுப்பதை போல. இப்போ இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முறைப்படி கற்றுக் கொடுக்காவிட்டால் இது விஷயத்திலே தான் தோன்றித்தனமாக மனிதன் மனசுக்கு வந்ததெல்லாம் செய்வான். அதனால் அதிலும் எப்படி ஒழுக்க முறைகள் என்பதை நம்ம கற்றுக் கொடுத்தவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குளிப்பை கடமையாக்கக்கூடியது 2. ஒன்று, இல்லறம், மனைவியோடு உடன் சேர்ந்தால் குளிப்பு கடமை. 2வது, அவனுடைய உடலில் இருந்தும் நுத்துஃபா வெளியாகுதல். வெளியானால் தூக்கத்திலே வெளியானாலும் சரி, விழிப்பிலே வெளியானாலும் சரி, ஏதோ சிந்திச்சிட்டு இருந்தால் வெளியானாலும் சரி, குளிப்பு கடமையாயிரும். இது 2இன் காரணமாக குளிப்பு கடமையாகிவிடும். இப்போ குளிப்பது என்றால் என்ன அர்த்தம்? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தண்ணீர் ஒரு முறையாவது பட வேண்டும். அதுதான் குளிப்பு. சோப்பு போட்டு தேய்க்கணும், முதுகு நார் போடணும் அப்படிலாம் கிடையாது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு சிறு இடம் கூட பாக்கி இல்லாமல், ஒரு முடியளவு இடம் கூட பாக்கி இல்லாமல் தண்ணீர் ஃபுல்லாக படணும். தலை முழுவதும் தண்ணி படணும், முகம், கை, கால். இது குளிப்புடைய கடமை. உடல் முழுவதும் நினைவது அது போதும். நீயத்து அவசியமா? ஹனஃபி மதபில் நீயத்து அவசியம் இல்லை, குளிச்சா முடிஞ்சு போச்சு. ஷாஃபி மதபில் நீயத்து அவசியம். நான் என்னுடைய இந்த பெருந்தொடக்கை நீக்குவதற்கு குளிக்கிறேன். பெருந்தொடக்குனா பெரும் அசுத்தம், சிறு துடக்குனா ஒது கடமையாச்சுன்னா சிறு துடக்கு. காற்று பிரிந்தால், சிறுநீர் மலம் வெளியானால் சிறு துடக்கு என்றும், குளிப்பு கடமையானால் இது பெருந்துடக்கு என்றும் சொல்வார். இப்போ இந்த 2 சூரத்தில் குளிப்பு கடமையாகும் சொன்ன 2 விஷயத்தில். 3வது, பெண்களுக்கு மாதவிடாய் வெளியேறினால் அது நின்றவுடன் குளிக்க வேண்டியது கடமையாகும். 4வது, பெண்களுக்கு குழந்தை பெற்றெடுத்தால் 40 நாளைக்கு அவர்களுக்கு நிஃபாஸ் என்கிற இரத்தம் வெளியாகும். அந்த 40 நாள் முடிந்தவுடன் குளிப்பது கடமையாகும். அப்போ இந்த 4 விஷயங்களை கொண்டு குளிப்பு கடமையாகும். அதை பற்றியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொல்லி கொடுத்துருக்கிறார்கள். ஏன்னா மார்க்கத்தில் அதையும் தெரிந்து கொள்ள வேண்டியது தான். இது வெட்கத்துக்குரியது அப்படின்னு சொன்னால் இதை போய் எங்கே போய் தெரிஞ்சுக்குவீங்க? தெரியாமலே தான் கண்டதும் இதில் ஒரு முறையற்ற ஒரு வலிமையை பின்பற்றி அதன் காரணமாக மனிதன் அழிந்து போகக்கூடாது. அதனால் அதையும் பெருமானார் சொல்லி கொடுத்தார். வஅன் நபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இதா ஜலஸ அஹதுக்கும் பைன ஷுஅபிஹல் அர்பஇ, ஒருவன் தன் மனைவியை நெருங்கினான், சும்ம ஜஹதஹா, அவளோடு சேர்ந்தான் என்றால், ஃபகது வஜபல் உசுலு, அவன் மீது குளிப்பு கடமையாகிவிடும். வ இல்லம் யுன்சில், அவன் நுத்ஃபா வெளியாக விட்டாலும் சரியே, சேருவதன் மூலமாக ஒரு குளிப்பு கடமையாகிவிடும். வன் அபி சயீதின் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் மாஉ மினல் மாஇ, ரவாஹு முஸ்லிம். தண்ணீர் ஆகிறது தண்ணீரை கொண்டு தான் கடமையாகும். அப்படின்னா நுத்ஃபா வெளியானால்தான் குளிப்பு கடமையாகும். இது எப்போ? தூக்கத்தில். ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான், எந்திரிச்சு பார்த்தான், கனவுல அவன் ஒரு இந்த மாதிரி
ஒரு பெண் மனைவியோட சேர்ந்த மாதிரி கனவு கண்டான். எந்திரிச்சு பார்த்தான், அவனுடைய ஆடையிலோ துடையிலோ ஈரம் இருந்தது என்று சொன்னால் குளிப்பு கடமையாகும். எதுவுமே இல்லை, எல்லாமே காஞ்சி தான் இருக்குது. அவன் உறுப்புகளும் காய்ந்திருக்கிறது, உறுப்பிலும் ஈரம் இல்லை என்று சொன்னால் நுத்ஃபா வெளியாகவில்லை, குளிப்பு கடமை இல்லை. தண்ணீரை பார்த்தால்தான் தண்ணீர் கடமையாகும். இன்னமல் மாவு மினல் மாயி. ரவாஹு முஸ்லிம். வகால ஷேகுல் இமாம் முஹிய்யிசுன்னா ரஹிமஹுல்லாஹ் ஹாதா மன்சூஹுன். சில பேர் சொல்கிறாங்க இன்னமல் மா மினல் மாயி என்பது இது ஆரம்பத்தில் ஒரு மனிதன் தன் மனைவியோடு சேர்ந்து நுத்ஃபா வெளியானால் மட்டுமே குளிப்பு கடமை, ஒருவன் சேர்ந்தான் நுத்ஃபா வெளியாகவில்லை என்றால் குளிப்பு கடமையாகாது என்று ஆரம்பத்தில் இருந்தது. பின்னாடி சட்டத்தை மாற்றிட்டு மனைவி சேர்ந்தாலே குளிப்பு கடமையாகும், வெளியானாலும் வெளியாகாவிட்டாலும் என்று பின்னால் சட்டம் மாற்றப்பட்டு விட்டது என்று இவங்க சொல்கிறாங்க. இது இவங்களுடைய கருத்து. இது முதல்ல ஆரம்ப சட்டம்னு சொல்லி நாம் சட்டத்தை நாம் ஈஸியாக சொல்லிட்டோம்ல. இது எங்கே? இது தூக்கத்தில் பிரச்சனை இல்லை. தூக்கத்தில் இதே சட்டம் இன்றைக்கி மன்சூக் ஆகலை. இதே சட்டம் தான். இன்னமல் மாவு பில் மாயி, அதே சட்டம் தான். தூங்கும்போது தண்ணீரை பார்த்தால் மட்டுமே தண்ணீர். இப்படி அர்த்தம் வச்சுட்டோம்னு சொன்னால் மன்சூக், இந்த ஹதீஸ் மாற்றப்பட்டு விட்டது என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது வேறு சட்டம், அது வேறு சட்டம், அப்படி பேச்சாச்சு. கால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இன்னமல் மா ஃபில் மா மினல் மா என்பது ஃபில் இஹ்திலாமி, தூக்கத்தில் காணக்கூடிய இஹ்திலாமுக்கு மட்டும் சொந்தம் அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோன்னா மன்சூக், நாசிக் மன்சூக் என்ற வேலைக்கு இடமில்லை. ரவா திர்மதி வலம் மஜிதுஹு ஃபி ஸஹீஹைன். வன் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா காலத் உம்மு சுலைம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால், யா ரசூலல்லாஹ், அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதனால் உம்மு சுலைம் அவர்கள் சஹாபி பெண்மணி பெருமானிடத்தில் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உம்மு சலமா ரலியல்லாஹு ரசூலுடைய மனைவி, அவர்கள் வீட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது உம்மு சுலைம் என்ற ஒரு சஹாபி பெண்மணி பெருமானிடத்திலே வந்தார்கள். வந்து கேட்டால், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னீங்களாமே இஹ்திலாமானா தூக்கத்திலே ஒருவன் கனவிலே ஒரு காட்சியை கண்டு அதன் மூலம் அவன் தண்ணீர் வெளியானால் குளிப்பு கடமை என்று தாங்கள் சொன்னிடலாம், இது ஆண்களுக்கு பெண்கள் 2 பேருக்கு தானா அப்படின்னு கேட்டாங்க. உம்மு சுலைம் என்ற சாபினும் சட்டம் தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு பெருமானுக்கு பின்னாடி யார்கிட்ட போய் சட்டம் தெரிஞ்சுக்கிறது? யா ரசூலல்லாஹ் இன்னல்லாஹ லா யஸ்தஹி மினல் ஹக், யா ரசூலல்லாஹ், உண்மையை சொல்வதற்கு அல்லாஹ் தஆலா வெட்கப்படுவதில்லை. அப்போ நான் வெட்கப்படாமல் கேட்குறேன், இங்கே தெரிஞ்சுக்கணும், எங்கே போய் கேட்க கொண்டு தான் கேட்க முடியும். ஃபஹல் அலல் மர்அத்தி மின் ஹுஸ்லின், ஒரு பெண்ணுக்கும் குளிப்பு கடமையாகுமா? இதை ஹித்தலமத், இவ்வாறு அந்த பெண் கனவிலே ஹித்தலாமான மாதிரி கனவு கண்டால், கனவில் இந்த மாதிரி பார்த்தா, அப்போ அந்த பெண் மேலும் குளிப்பு கடமையா? நான் பெருமாள் நாம் ஆமாம், இதா ரஅத்தில் மா, அவங்களும் எந்திரிச்சு ஈரத்தை பெற்றுக்கொண்டு, தண்ணி ஈரமாக இருந்தது, உறுப்பிலோ அல்லது கீழே பாயிலோ அந்த ஆடையிலோ ஈரம் இருந்தால் அவர்கள் மீதும் குளிப்பு கடமை. ஆண்கள் சட்டம் என்னமோ அதுதான். இந்த கேட்டாங்க, பெருமாள் பதில் சொல்லிட்டாங்க. ஆனால் இதை கேட்டு உம்மு சல்மா ரலியல்லாஹு சொல்ல வீட்டில் இருந்தாங்களே உம்மு சல்மா ரலியல்லாஹு, அவங்க துணி எடுத்து தன் முகத்தை பொத்திக்கிட்டாங்க. வெட்கத்தில் முகத்தை பொத்திக்கிட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வகத்தத் உம்மு சலமா வஜ்ஹா, தன் முகத்தை பொத்தி கொண்டார்கள். கால சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவ தஹத்தலிமுல் மர்அத்து, ஒரு பெண்ணுக்குமா இஹ்திலாமாகும் அப்படின்னு கேட்டாங்க. கால நாம் தரிபத் யமீனிக்கு, உன் வலது கையில் மண் உட்டட்டுமாக. இது ஒரு செல்லமாக திட்டுறது, பேக்கொந்தா அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, நம்ம சின்ன செல்லமாக திட்டுற வார்த்தை. ஃபபிம யஷ்பஹுஹா வலதுஹா, பின் ஏன் அந்த பெண்ணுடைய குழந்தை அந்த பெண்ணை ஒத்திருக்கிறது? அப்போது ஆணுடைய தண்ணீரும் பெண்ணுடைய தண்ணீரும் சேருகிற பொழுது தான் குழந்தை உருவாகிறது. அப்போ 2 பேருக்குமே தண்ணீர் இருக்கிறது. அதே நேரத்தில் சில நேரங்களில் ஆணை ஒத்திருக்கிறது, சில நேரங்களில் பெண்ணை பெண் அப்படி பார்த்தா அம்மா உரிச்சு வச்ச மாதிரி குழந்தை இருக்கும், பெண் குழந்தை. சில பேர் அத்தா உரிச்சு வச்ச மாதிரி பையன் இருப்பான். அப்போ 2 பேருடைய தண்ணீரும் கலப்பதினால் தானே உண்டாகிறது. அதனால் பெண்ணுக்கும் அல்லாஹ் தஆலா அதை வச்சுட்டு தான் இருக்கான் என்று பெருமானார் விளக்கம் கொடுத்தார். முத்தஃபகுன் அலைஹி. வஸாத முஸ்லிமுன் பிரிவாயத்தி உம்மு சுலைமுடைய ரிவாயத்திலே முஸ்லிம் ஷெரீஃபில் இன்னொரு வார்த்தையும் அதிகப்படியாக வருகிறது. இருவரிடத்திலும் முத்துஃபா வெளியானாலும் மார் ரஜுலி கலீதுன் அபியல், ஆணுடைய தண்ணீராகிறது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும். மாவுல் மர்அத்தி, பெண்ணுடைய தண்ணீராகிறது ரகீகுன், மென்மையாக தண்ணி மாதிரி மெல்லியதாக இருக்கும். அஸ்ஃபர, சற்று மஞ்சள் நிறமானதாக இருக்கும் என்று வந்திருக்கிறது. இது யார் சொன்னாங்க? இந்த வார்த்தையை பெருமானார் சொன்னதாக சொல்லலை,
வந்து ராவி சொல்லியிருக்கலாம், அல்லது பெருமானாரே சொல்லியிருக்கலாம். சரி, ஃபமின் ஐயுஹிமா அலா அவ சபக எக்கூனு மின்ஹு அஷ்ஷபஹு. அப்போ குழந்தை வந்து சில நேரங்களில் வாப்பா மாதிரி, சில நேரம் அம்மா மாதிரி இருக்காருன்னு கேட்டால், 2 தண்ணீரில் எது மிகைத்ததோ அல்லது எது முந்தியதோ அதற்கு ஒப்பானதாக குழந்தை இருக்கும். எது வந்து முன்னப்பின ஏற்படுக்கும் பொழுது எது வந்து முந்தியதோ, அது எது மிகைத்ததோ அதற்கு ஒப்பானதாக குழந்தை இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். வன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா இக்தஸல மினல் ஜனாபத்தி. இப்போ ஜனாபத்துக்கு எதை கொண்டு குளிப்பு கடமையாகும்னு மேலே சொல்லிட்டாங்க. இப்போ குளிப்பு எப்படி குளிக்கிறது? பெருமானார் குளிப்பிருந்தும் ஜனாபத்துக்காக வேண்டி பெருந்தொடக்கிற்காக குளித்தார் இல்லையானால் அவர்கள் ஆரம்பம் செய்வார்கள். ஃபகஸல எதைஹி, முதல்ல 2 கையும் நல்லா தேய்ச்சி கழுவிக்குவாங்க. சும்மா எத்தவல்லோ அப்படின்னு ஒலு செய்வார்கள். வாய்க்கு பழிச்சு, மூக்கு சிந்தி, முகம், கை, மசகு, கால். எத்தவல்லோ கமா எத்தவல்லோ லிஸ்ஸலாத், தொழுகைக்கு ஒலு செய்வது போல ஒலு செய்வார்கள். சும்மா யுதுஹிலு அசாபிஅஹு ஃபில் மாஇ, பின்பு தண்ணீரை, தன்னுடைய விரல்களை தண்ணீருக்குள் நுழைப்பார்கள். தண்ணி இந்த பாத்திரத்தில் ஜக்கில் தண்ணியில் இருந்தால் உள்ளே விட்டு எடுத்து கையில் போட்டு கையை கோதி கழுகுவார்கள். கையை முடிச்சு கையை கழுவிட்டாங்கல்ல, அடுத்தது ஃபயுஹல்லிலு பிஹா உசூல ஷாரி, தண்ணீரை எடுத்து தலைக்கு போட்டு தலையுடைய வேறு பகுதிகளை கோதி கழுகுவார்கள். தலையில் தண்ணி ஊற்றி இந்த சும்மா மேலாக கழுவக்கூடாது, நல்லா உள்ளுக்குள்ளே அந்த ஒவ்வொரு மயிர் கால்லையும் தண்ணி போய் சேரணும். ஒரு முடி அளவு இடம் கூட தண்ணி உள்ளே போய் சேராமல் இருக்கக்கூடாது. நல்லா அடி வரைக்கும் வேறு வரைக்கும் கோதி உள்ளே விரலை விட்டு கோதி கழுகுதல். இதுக்கு பேர் என்ன சொல்லுது? தஹ்லீல் அப்படின்னு சொல்லுவாங்க. கோதி தலைமுடியை கழுவார், முடியுடைய வேறு பகுதியில் தண்ணீர் படுவது போல. சும்ம பின்பு யுசப்பு அலா ரஸிஹி சலாச கரஃபாத்தின், பின்பு 3 தண்ணீர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 படி தண்ணீரை தலையிலே ஊற்றுவார். சலாச கரஃபாத்தின் பி எதை இதன் 2 கைகளாலும். கரஃபாத்துனா 3 மிடரு தண்ணீர், 3 பிடி தண்ணீரை. அப்போ இந்த 2 கையில் எடுத்து பாத்திரத்துலேருந்து படி இல்லாமல் இருந்தால் எடுத்து தலை ஊற்றிருப்பாங்க, அல்லது படி இருந்தால் படியில் மெத்தி ஊற்றிருப்பாங்க. எஃபிலுமா முடிஞ்சுங்களா? எஃபிலுமா சும்மா எஃபியுல் மா, தண்ணீரை அதுக்கு பின்பு யுஃபியுல் மா, தண்ணீரை ஊற்றுவார்கள். அலா ஜில்திஹி குல்லிஹி, தன் முழு உடலுக்கும் ஊற்றி தேய்த்து கழுகுவார்கள். சில நேரத்தில் காலையில் தான் குளிச்சிருப்பாங்க, மத்தியானம் குளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சும்மா குளிச்சுக்குவாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சோப்பு அந்த காலத்தில் சோப்புனா இப்போ நம்ம பவுட்ரு, இப்போ நமக்கு சோப்பு வந்துருக்கு. அந்த காலத்தில் என்ன இருக்கும்? இந்த சீவக்காய் பொடி, பாசிப்பருப்பு பொடி, அந்த மாதிரி குளிக்கிறதுக்குன்னு அந்த பலமான பொடிகள் வச்சுருப்பாங்க. அரப்பு பொடி, நிறைய பொடி இருந்துச்சு அந்த காலத்தில். அந்த பொடிகள் வச்சுருப்பாங்க, அதை வந்து தயார் பண்ணுவாங்க வீட்டிலையே. அதை எடுத்து போட்டு தேய்ச்சி குளிப்பாங்க சொல்லிதான் அந்த காலத்தில் முறைப்படி. நான் சின்ன வயசுலாம் எங்கள் வீட்டில் தாய்மார்கள் எல்லோரும் தலைக்கு சீவக்காய் தான் போடுவாங்க. எனக்கெல்லாம் எங்கள் அம்மா அந்த பாசிப்பருப்பு அரைச்சி கொடுப்பாங்க, பாசிப்பயிறு மாவு அதுதான் போட்டு உணவு குளிப்பாங்க. இப்போ தான் எங்கள் பார்த்தாலும் சோப்பு வந்துருச்சு. ரிவாயத்தில் முஸ்லிமின் இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, எபுதவு வயகுசிலு எதைஹி, முதலில் ஆரம்பித்து தன் கைகளை கழுகுவார்கள். கபுல ஐ யுதுஹிலஹுமா அல்லினா, 2 கைகளையும் பாத்திரத்தில் உள்ளே நுழைப்பதற்கு முன்பு தண்ணி அப்படியே சாய்ச்சி 2 கை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கு பின்னாடி பாத்திரத்தில் கை விடணும். கையில் இருக்கிற அசுத்தங்கள் பாத்திரத்துக்குள் ஆகிவிடக்கூடாது. சும்மா யுஃப்ரிகு பி யமீனிஹி அலா ஷிமாலிஹி, பின் வலது கையில் தண்ணீரை எடுத்து தன் இடது கையின் மீது ஊற்றுவார்கள். வலது கையில் எடுத்து இடது கையோடு சேர்த்து கொள்வார்கள். ஃபயகுசிலு ஃபர்ஜஹு, தன் மறைவிடத்தை கழுகுவார்கள். சும்மா எத்தவல்லோ, அதன் பின் ஒது செய்வார்கள், அப்புறம் குளிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் அப்படி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இவங்க யார்? ரசூலுல்லாஹ்வுடைய துணைவியார், நம்முடைய தாயார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு சின்னம்மா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு சின்னம்மா. அவர்கள் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், வலஅத்துல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுஸ்லன், நான் பெருமானாருக்கு குளிப்பதற்கு தண்ணீரை எடுத்து வைத்தேன். ஒரு வாளியில் தண்ணி வச்சுட்டு ஜக்கெல்லாம் வச்சுட்டு உட்கார மாதிரி ஏற்பாடு செஞ்சுட்டு, ஒரு பெருமான வீட்டுடைய ஒரு முனையில் அல்லது வீட்டு வாசலில் பின்பக்கத்தில் எங்கே குளிப்பாங்கன்னு தெரியல, அதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சாச்சு குளிக்கிற இடத்துல. ஃபசதர்துஹு பி சௌபின், அவர்கள் பார்வை வெளியில் படக்கூடாதுங்கிறக்காண்டி ஒரு துண்டையும் எடுத்து பொத்தி வைத்து விட்டேன். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டு கொள்ளையில் தான் சின்ன தட்டி அடிச்சிருப்பாங்க,
3 பக்கம் தட்டி அடிச்சிருப்பாங்க, ஒரு பக்கம் சாக்கு ஏதாவது தொங்கும். இப்போவும் பல கிராமங்களில் அதுதான் குடிசைகள் வீடு இருக்கும். குடிசை வீட்டுக்கு பின் பக்கத்தில் பார்த்தா குளிக்கிற இடம் பார்த்தா ஒரு கல் போட்டிருப்பாங்க. அது 3 பக்கம் தட்டி மாதிரி இந்த தென்னை ஓலை தட்டி வச்சுருப்பாங்க, ஒரு பக்கம் துணி தொங்கும். துணி திறந்து உள்ள போய் துணி தொங்க விட்டுருவாங்க, அவ்வளோதான். இப்போ மாதிரி நம்ம நவீன முறையில் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்போ அந்த காலத்து முறை தானது. அப்போ அந்த வெளியில் பார்வைப்படாமல் இருப்பதுக்காண்டி ஒரு போர்வையை இதை மாட்டி விட்டு தொங்க விட்டு விட்டேன், மறைத்து விட்டேன். சப்ப அலா எதைஹி, அப்பொழுது பெருமாள் எப்படி குளித்தாங்கன்னு பார்த்தேன். 2 கைகளின் மீது தண்ணீரை ஊற்றினார்கள், வாலியை எப்படி கவுத்து. கசலஹுமா, 2ஐயும் கழுவினார்கள். சும்மா சப்பபி எமீனிஹி அலா ஷிமாலிஹி, தன் வலது கையிலே தண்ணீர் எடுத்து இடது கையிலே ஊற்றி கசல ஃபர்ஜஹு, தன் மறைவிடத்தை கழுகினார்கள். லரபபி எதிகில் அரல, மறைவிடத்தை கழுகிவிட்டு தன் கையை இடது கையில் தண்ணி ஊற்றி கழுவிட்டு அந்த இடது கையை மண்ணிலே அடித்தார். மண் இருக்கும்ல பின்னாடி கொள்ளையில் மண், அந்த மண்ணிலே அடித்தார்கள். அடித்து மண் கையில் விட்டோன்னா நல்லா தேய்ச்சி கழுவினாங்க. இப்போ நம்ம சோப்பு போட்டு கழுவுறோம்ல, அந்த காலத்தில் சோப்புக்கு பதிலாக மண் சோப்பை விட உயர்ந்தது. ஏன்னா மண் வந்து கிருமி நாசினி. மண்ணை கொஞ்சம் அள்ளி நல்லா தேய்ச்சி கழுவிட்டிங்கன்னா எல்லா கிருமியும் போயிடாது. அப்போ மசஹா, அதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்கு தேய்த்தார்கள். சும்மா கசலஹா, கழுவினார்கள். அதன் பின்பு உது செஞ்சாங்க. ஃபமல்லுமல, வாய்க்கு பிடித்தார்கள். தன்ஷக, மூக்கை சிந்தினார்கள், மூக்கில் தண்ணி செலுத்தினார்கள். கசல வஜஹு, முகத்தை கழுவினார்கள். திராஇஹி, தங்கள் 2 கைகளையும் கழுவினார்கள். சும்மா சப்ப அலா ரஸிஹி, தன் தலையின் மீது தண்ணீரை ஊற்றினார்கள். அஃபால அலா ஜசதிஹி, தன் உடலின் மீது தண்ணீரை ஓடச் செய்தார்கள். சும்மா தனஹா, குளிச்சு முடிச்சுட்டு பாத்ரூம் வந்து தண்ணி குளித்து அந்த நிற்கும்ல, அது என்ன டைல்ஸாக போட்டிருந்தாங்க, மண் தானே, இப்போ தண்ணி அங்கேயே நிற்கும்ல. அதனால் பாத்ரூம் விட்டு கையெல்லாம் கட்டிட்டு வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்து வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி சின்ன கல் மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அங்கே நின்று தண்ணியை காலில் ஊற்றி கழுவிட்டு உள்ளே வந்தாங்க. ஏன்னா மண் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இல்லையா, அதுக்காக வேண்டி. காலில் அங்கே நின்றோம். அங்கே நிற்கும்போது காலில் அந்த சேர்லாம் குளித்த தண்ணி கீழே நிற்கும், கொஞ்சம் அது காலெலாம் பட்டிருக்கும். அதனால் இங்கே வந்து காலை கழுவிக்கணும். எப்படி ஒவ்வொரு சின்ன விஷயமும் சொல்லித்தராங்க பாருங்கள். சும்மா தனஹா, பின்பு தள்ளி நின்றார்கள். கசல கதமைஹி, தன் 2 கைகளையும் 2 கால்களையும் கழுவி கொண்டார்கள். நாவல் துஹு சௌபன், நான் அவர்களுக்கு ஒரு துணியை கொடுத்தேன். ஃபலம் யாஹுது, எதுக்கு, முகம் துடைக்கிறதுக்காண்டி. பெருமாள் வெளியே வந்தோடனே முகம்லாம் தலையெல்லாம் துடைக்காமல் இருந்துச்சு இல்லையா, துணி கொடுத்தேன். தலை டவல் துடைச்சிக்கங்க, முகத்தை துடைச்சிக்கங்க அப்படின்னு துணி கொடுத்தோன்னே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபலம் யாஹுது, துணி வாங்கலை, இல்லை வேணாம் அப்படின்ட்டாங்க. ஃபன்தலக, அப்படியே பெருமாள் சென்று விட்டார்கள். ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க, அல்லது வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க வச்சுக்கலாம், அல்லது போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வெளியே மஸ்ஜிதுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். வஹுவ என்ஃபுது எதைஹி, 2 கைகளையும் உதறிய வண்ணமாக. இப்போ தலையும் தோட்டலை, முகத்தையும் தோட்டலை, கையும் தோட்டலை. இப்போ சில பேர் வந்து இது முஸ்தஹப் அப்படிங்கிறாங்க. இது குளித்து விட்டு மூஞ்சி துடைக்காமல், கைகளெல்லாம் துண்டு வச்சு துடைக்காமல் இருக்கிறது முஸ்தஹப். இப்போ நம்ம சளி பிடிச்சிக்கணும், துடைச்சிக்க வேண்டியது தான் சில பேருக்கு. தலை கொஞ்சம் காஞ்சி பாலைவன வெயில், நீ குளிச்சுட்டு அங்கேருந்து வீட்டிலேருந்து மஸ்ஜித் வர்றதுக்குள்ளே தலை காஞ்சி போயிடாது. நீ அதுக்கு இங்கேயெல்லாம் குளிர்கிற, நீ தலையை தோட்டாமல் வச்சுருக்க, அடுத்த நாள் காலை வரைக்கும் ஈரமாக இருக்கும், அப்புறம் சளி பிடிச்சிக்கும். அதனால் ஒவ்வொரு ஊருக்கும் ஏற்ற மாதிரி நடந்துக்க வேண்டியது தான். அங்கே ஏசியை போட்டுச்சு நாங்கள் சொல்ல வீட்டுக்கு பள்ளிவாசல் கொஞ்சம் நேரம் உட்காந்தோடனே என்ன ஆயிரும், அந்த தலை அப்படியே தானாக தலைமுடியெலாம் காஞ்சு ட்ரை ஆயிரும். அந்த மாதிரி இருந்தனால தான் பெருமாள் மிகுதமாக துடைக்க மாட்டாங்க. அந்த ஈரம் கொஞ்சம் இருந்தால் உடம்புக்கு நல்லது, துடைக்க மாட்டாங்க. சொல்லலாம் இது சுன்னத்து, பெருமாள் சுன்னத்து வழிமுறை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சில சுன்னத்துக்களை வந்து பெருமான் எதை வளமையாக செய்தார்களோ அது சுன்னத்துக்கள். சிலவற்றை பெருமான் ஆகும் என்று காட்டுவதற்காக செஞ்சுருப்பாங்க. இப்போ இதே வேறு ஹதீஸில் வருது, பெருமாள் துணி வைத்து துடைத்தார்கள். நம்முடைய வஞ்சில் ஹதீஸில் ஒரு செஞ்சு துடைத்தார்கள், அவங்க மேலே போட்டு ஆடையை எடுத்து துடைத்தார்கள். அப்போ அதுவும் வருது, இதுவும் வருது. அது எப்படி வச்சுக்கிறது, அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி, அந்த காலத்து தகுந்த மாதிரி. குளிர்காலம்னா துடைச்சிடு, வெயில் காலமாக கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும், துடைக்காமல் விட்டுரு. அப்படி அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அந்த சுண்ணத்தில் எடுத்துக்கொள்ளலாம். சுண்ணத்து, இந்த சுண்ணத்துக்கள் சுண்ணத்தை மக்கதாக இல்லை, கடுமையான சுண்ணத்துக்கள் இல்லை. இதுவும் செஞ்சுருக்கிறாங்க, அதுவும் செஞ்சுருக்கு. இது முபா, அனுமதிக்கப்பட்டது என்று காட்டுவதற்காக. அப்போ நம்ம ஒரு செஞ்சு துடைக்கிற சுண்ணத்துன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, துடைக்காமல் இருக்கிற சுண்ணத்து அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டுமே பெருமானை செஞ்சுருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். முத்தஃபகுன் அலைஹி வ லஃபுது லில் புகாரி.
வன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் இன்ன இம்ராத்தம் அல் அன்சாரி, அன்சாரிகள் ஒரு பெண்மணி பெருமானிடத்தில் வந்தார்கள். சஅலத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் குஸ்லிஹா மினல் மஹீலி. மஹீல்னா ஹைலுக்கு இன்னொரு வார்த்தை அது. அப்போ மாதவிடாயிருந்து சுத்தம் செய்து குளிப்பதை பற்றி பெருமானிடத்திலே கேட்டார்கள். அப்போ எப்படி குளிப்பது என்ற முறையை சொல்லிக் கொடுத்தார்கள். அப்போ மாதவிடாய்க்கு எப்படி குளிக்கிறது? இப்போ ஜனாபத்து குளிக்கிற மாதிரி தான். முதல்ல உது செய்யணும், அதன் பின் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சுத்தமாக கழுக வேண்டும். கழுகி முடித்து விட்டு மாதவிடாய் சுத்தமான நிலை, மாதவிடாய் குல்ஹிய அதன், அது ஒரு அசுத்தமான ரத்தம், அசுத்தமான ரத்தம் எல்லாம் சொல்கிறோன்னா இல்லையா? இப்போ நம்ம அந்த அசுத்தமான இப்போ கையில் பாத்ரூம் போய்ட்டு கழுவிட்டோம், பாத்ரூம் போய்ட்டு கை கழுவிட்டோன்னா சோப்பு போட்டு கழுவுறோம்ல, அது மாதிரி அந்த காலத்தில் சோப்பு அதிகம் பயன்படுத்தக்கூடிய முறை இல்லை. கொஞ்சம் பொடிகள், நறுமண பொடிகள் வச்சுருந்தாங்க, அதை பயன்படுத்துவாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்து நறுமணம் மிகுந்த நல்ல நறுமணம் மிஸ்க்குனா கஸ்தூரி. அப்போ இது மாதவிடாய்க்கு பெண் சுத்தமான பின்பு அந்த மாதவிடாயில் ஏற்பட்ட அந்த அசுத்தங்கள் அல்லது அந்த வாடைகள், அந்த கிருமிகள் சுத்தமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி பெரும்பாலும் மாதவிடாயிருந்து சுத்தமான பின்பு நீங்கள் ஒரு துணியை எடுத்து அந்த துணியிலே கஸ்தூரி போன்றவற்றை வைத்து என்னதுங்களா அதை கொண்டு சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அந்த அம்மா அப்போ தான் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்கெல்லாம் இப்போ குளிச்சாச்சு, கஸ்தூரி சுத்தப்படுத்திக்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம திரும்ப கேட்குறாங்க. அதாவது சுத்தப்படுத்திங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த அம்மா பெருமாள் கினாயத்துன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு விளங்கலை, அது திரும்ப கேட்டே இருக்கிறாங்க. ஆயிஷானே நான் சொல்கிறேன் அம்மா அப்படின்னு சொல்லி வைக்கப்படுறாங்கன்ட்டு தான் வீட்டில் கூட்டி அதுக்கு சுத்தப்படுத்திங்கன்னா எங்கே நம்ம மாதவிடாய் வந்ததோ அந்த இடத்துல கொஞ்சம் அசுத்த வாடைகள் வரலாம், அதனால நீங்கள் அதை வச்சு அந்த இடத்துல நல்லா சுத்தப்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு ஆயிஷாயும் விளக்கமாக சொன்னாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பாரம்பரிய பழக்கம் ஒன்று இருக்குது. இப்போ சோப்புக்கு இப்போலாம் வர்றது வந்துருச்சு, இன்னும் அந்த பழக்கம் இருக்குது. இந்த மாதவிடாயை விட்டு சுத்தமானார்களே ஆனால் 7 நாள் கழித்து குளிப்பாங்க. குளிக்கும் போது நம்ம கஸ்தூரி மஞ்சள் இருக்குது, அது கிருமி நாசினியாகவும் இருக்கும், அதில் ஒரு வாசனமும் இருக்கும், அதில் ஒரு நல்ல வாசனமும் இருக்கும். அதை அரைத்து உடல் முழுவதும் பூசி, குறிப்பாக தன் மறைவிடங்கள்லாம் அதை பூசி சுத்தப்படுத்தி குளிச்சுக்குவாங்க. குளிச்சுட்டா அந்த கிருமியும் போயிடும், அசுத்த வாடை அதுவும் வீசாது. அதுக்காக இன்னும் தன்மையில் இருக்குது. அந்த காலத்தில் அப்படியே அதிகமாக செய்வாங்க. அந்த மாதவிடாயிருந்து சுத்தமாகும் போது, அது மாதிரி குழந்தை பெற்ற தீட்டிலிருந்து சுத்தமாகும் போது அந்த கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்துவார்கள். இப்போல்லாம் சோப்பு அதுன்னு வந்துருச்சு, ஷாம்பு சோப்புன்னு அதிகம் பயன்படுத்துறதில்லை. இருந்தாலும் கூட இன்றும் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா அந்த கஸ்தூரி மஞ்சள் வாங்கிட்டு போய் மாதவிடாய்க்கு சுத்தமாகிற பொழுதும், இந்த குழந்தை பிறந்த பின் சுத்தமாகிற பொழுதும் அதை பயன்படுத்தி தான் பெண்கள் உச்சந்தேர்ந்து உள்ளங்கால் வரைக்கும் அதை போட்டு நல்லா தேய்ச்சி சோப் போடுற மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்கக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் இருக்குது. அதுதான் பெருமாள் சொல்கிறாங்க மிஸ்க்கு. அது கஸ்தூரியோ ஒரு வகை வாசனை பொருள். மஞ்சள் இங்கே சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒரு வாசனை பொருள். அது இப்போ கஸ்தூரி மஞ்சள்ங்கிறாம்ல, கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லுவாங்க. அது பேர் கஸ்தூரிலாம் கலந்துருக்க மாட்டாங்க. அது ஒரு மஞ்சளில் ஒரு வகை. அது அந்த மாதிரி ஒரு பொருளை எடுத்து அந்த வீச்சம், அந்த நாத்தம் சுத்தமாகறதுக்காக வேண்டி நீ போட்டுக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமாள் சொன்னாங்க கைஃபா தகுத்த சொல்லு, எப்படி குளிப்பது என்ற முறையே சொல்லி கொடுத்தார்கள். உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தண்ணி படணும் அப்படின்னு. சும்மா கால் அதன் பின்பு சொன்னார்கள் கடைசியாக ஹுதி ஃபிருசத்தம் மிஸ்க், கஸ்தூரிலிருந்தும் ஒரு துண்டு துணியை எடுத்துக்கொள்ளுங்கள், துண்டு துணி பஞ்சு போன்றவற்றை. ஃபதஹிரி பிஹா, அதை கொண்டு சுத்தம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்போ அந்த அம்மாவுக்கு புதுசாக சொன்ன விளங்கலை. ஆனால் அந்த காலத்தில் தான் மனசுக்கு வந்த மாதிரி தான் வாழ்க்கை. இப்படி தான் வாழணுங்கிற ஒரு முறை இல்லை. இப்போ தானே புதுசாக இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அப்போ இதை வச்சு சுத்தம் செஞ்சுக்குன்னு பெருமாள் சொல்கிறாங்களே, அப்படின்னா என்னன்னு தெரியல. சுத்தம் பண்ண சொல்கிறாங்களா அப்படின்னு அந்த மாதிரி தப்பாக வேலைங்க என்னன்னு கேட்கல. காலத்து கைஃபா தஹரு பிஹா, யாரை சொல்ல அதை வச்சு எப்படி சுத்தம் பண்ணிக்கிறது? அதை துண்டு துணியில் அத்தரை போட்டு தலையிருந்து கால் வைத்து தேய்ச்சிக்கிறதா என்னான்னு மறுபடியும் கேட்குறாங்க. பெருமாள் வெக்கப்படக்கூடியவர்கள், எதையும் ரொம்ப வெக்கம் மிக்கவர்கள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்ல கூச்சப்படுறாங்க. காலத்தை தஹரி பிஹா, அதை கூட சுத்தம் பண்ணிக்கம்மா அதை வச்சு. காலத்து கைஃபா தஹரு பிஹா மீண்டும் கேட்குறாங்க. யாராவது எப்படி யாரை சுத்தம் பண்ணுறது அப்படின்னு. இதை கேட்டோன்னே பெருமாள் 3வது தடவையும் சொல்கிறாங்க சுப்ஹானல்லாஹ், நம்ம இதுவும் விளங்க மாட்டேங்க, அதை சுத்தம் பண்ணிங்கம்மா, தஹரி பிஹா, அதை வைத்து நீங்கள் சுத்தம் பண்ணிங்கம்மா அப்படிங்கிறாங்க. இப்போ உடனே ஆயிஷா ஃபஜ் ததப் துஹா, நான் அவர்களை என் பக்கம் இழுத்து கொண்டேன், இல்லை என் பக்கம் என் ரூமுக்கு கூட்டி போயிட்டேன். என்ன ரசூலை சொல்கிறாங்க விளங்க மாட்டேன், அவங்கள்ட்ட போய் திரும்ப கேட்டிருக்கிறேன். ஃபகூல்து, நான் விளக்கம் சொன்னேன். தத்தபிஇ பிஹா அஸரத் தமி, அதை கொண்டு நீங்கள் இரத்தம் வந்த அதனுடைய அடையாளங்களை, அதனுடைய இந்த வீச்சங்களை எல்லாம் க்ளீன் பண்ணிங்க.
அதனுடைய அந்த வாடை வீச்சம் வெளியே வராமல் சுத்தம் பண்ணிங்க. அது வந்து அசுத்தமான ஒரு ரத்தம் தானே, அதனால் அதை வந்து சுத்தம் பண்ணிங்கன்னு சொல்ல வர்றாங்க சொல்ல. நீ அந்த இடங்களில் சுற்றியுள்ள இடங்களை க்ளீன் பண்ணிக்க வேண்டியது தான், இதுவே திரும்ப திரும்ப கேட்டிருக்கிற அப்படின்னு சொல்லி நான் விளக்கம் சொன்னேன் என்று ஆயிஷா நாயகம் சொன்னார்கள். முத்தஃபகுன் அலைஹ். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அந்த காலத்து தமிழர்கள் சில நடைமுறை இது மாதிரி கடைபிடிச்சாங்க. அது ரொம்ப தேவையான நடைமுறைகள் தான். அதனால தான் ஒரு புதிதாக ஒரு புல்லை வந்து பாலிக ஆச்சுன்னு சொன்னால் 7 நாள் கழித்து அந்த புள்ளைக்கு தண்ணி ஊற்றுவாங்க. அதுக்கு பேர் மஞ்சள் நீராட்டுதல், அப்படி தான் பேர். மஞ்சள் நீராட்டுதல்னால் மஞ்சள் கலந்து உடம்பு முழுசும் பூசி அவங்களுக்கு குளிக்க வைப்பாங்க. இது அந்த காலத்தில் ஒரு பழக்கம். மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி அது. அதே மாதிரி அந்த காலத்தில் அங்கே நம்ம இங்கே மஞ்சள் இருக்குது, அரபு நாட்டில் மஞ்சள் இருந்துக்கா, அப்புறம் மிஸ்க்கு, அது மாதிரி வேறு சில பொருட்கள் இருக்கும். ஹித்திமின்னு ஒரு பொருள் இருந்துச்சு, அரப்புத்தூள் மாதிரி மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட சில தூள்கள், அதை போட்டு சுத்தம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பலமான பொருள்னு சொல்லுவாங்க. 4-5 வருஷம் கலக்குவாங்க அதில். இப்போ நம்ம வீட்லேயும் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாலாம் சீவக்காய் அந்த சின்ன வயசில் நான் இப்போ யாருமே செய்கிறது ஒரு பெரிய வேலையாக சீவக்காய் அரைப்பாங்க. சீவக்காய் அரைக்கிறது பெரிய வேலை. சீவக்காயும் இவ்வளோ பெரிய காய் இருக்குது பார்த்துட்டிங்களா. இந்த சீவக்காயின்னு சொன்னால் இந்த புளி இருக்குல்ல, புளியாங்காய் அப்படி வட்டமாக அரை வட்டமாக அந்த மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்க? சீவக்காய் பார்த்ததே கிடையாது. கொடுமடா. சீவக்காய் இவ்வளோ பிடிச்சிருக்கும், வளைஞ்சிருக்கும். அதை காய வச்சுருவாங்க ஃபஸ்ட்டு. அது காயும் போதே இந்த பக்கம் வந்து சீவக்காய் இன்னொன்று நிறையா வரும், அதுக்கு ஒரு காய் இருக்குது. ஹைவா தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆட்டுக்கள் அம்மிகள் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்லை அப்படின்னு. அந்த சீவக்காய் கூட இன்னொரு காய், அது ஒரு காய் இருக்குது, அதை போடுவாங்க. அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் வீட்டில் யூஸ் பண்ணுறாங்கள்ல, எலுமிச்சம்பழம், அவனுடைய தோல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. வீட்டில் சால்னாக்கு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு அந்த தோல்லாம் அதையும் காய போட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் செம்பருத்தி பூ இருக்குல்ல, அதை காய பிடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி 2-3 சாமான் செம்பருத்தி பூ அதை காய பிடிச்சிருப்பாங்க. இது மாதிரி இன்னும் 2-3 சொல்லு, எனக்கு மறந்து போச்சு எல்லாமே. இதெல்லாம் காய வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் அள்ளி போட்டு வாழையில் போட்டு கொடுப்பாங்க. நான் போய் அரைச்சிட்டு வருவேன். போனால் அங்கே அரைக்கிறவங்கள்ட்ட போனால் அது அதை அரைக்கும் தனி வச்சுருப்பான். அரிசி பருப்பு அரைக்கிற, அரிசி கோதுமை அரைக்கிற அதை அரைக்க மாட்டானோ, அதை போய் அரைச்சி கொடுப்பானோ சொல்லி அரைச்சிக்கும் வீட்டில் வச்சுக்குவாங்க. குளிக்கும் போது அள்ளி ஒரு கோலையில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கிண்டிக்கிட்டு அதுதான் தலையிலேருந்து கால் வரைக்கும் போட்டு குளிப்பாங்க. பெண்கள் பழக்கம் இருந்துச்சு. அரப்புத்தூளாக என்னமோ சொல்லுவாங்க. அந்த சீவக்காய்னு அரப்பு ஒன்று இருக்கும், என் பேர் மறந்து போச்சு. நம்ம இப்போ நீண்ட காலம் ஆயிடுச்சு இல்லையா, நான் போய் அரைச்சிட்டு வரேன் போய் அரைக்கிற மிஷினில். அது மாதிரி ஒன்றை எடுத்து சுத்தப்படுத்திக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளைஞ்சிங்களா? சரி, அது அந்த அம்மா விளங்கலைன்னு ஆயிஷா விளக்கம் சொன்னாங்க. சரி. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா காலத் குல்து யா ரசூலல்லாஹ் இன்னி இம்ரஅத்துன் அஷத்து லஃப்ர ரஸி. உம்மு சலமா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் என் தலை, நான் ஒரு பெண், என் தலையில் வந்து அடர்த்தியான ஜடை இருக்கிறது. முடி நிறைய முடி இருக்கும். அதில் முடி பின்னி ஜடை போடுவாங்க இல்லையா, பெருசாக ஜடை போட்டு தொங்கும், அடர்த்தியாக இருக்குது. இப்போ குளிக்கணும்னு சொன்னால் எல்லா ஜடையும் பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கும் சோப் போட்டு கழுவி சுத்தப்படுத்தி அப்புறம் குளிச்சுட்டு திரும்ப அந்த முடியை காய வச்சு திரும்ப அந்த முடி ஜடை போடுறது தான் பெரிய வேலை. பொம்பளைங்களுக்கு வந்து குளிக்கிறதுல முக்கால்வாசினா தலைக்கு தான் பெரிய ஜடையாதுன்னு வச்சுங்களேன். இந்த ஷாம்பு போட்டு அதை போட்டு இதை போட்டு குளித்து தேய்டான்னு தேய்ச்சி எண்ணெயெல்லாம் எடுத்து மறுபடியும் அதை பெரிய கஷ்டப்பட்டு அதை சுத்தப்படுத்திட்டு அப்புறம் மற்ற உடம்பு குளிக்கணும். அதுலேயே முக்கால்வாசி நேரம் போய்டும் உங்களுக்கு. அப்போ குளிக்கணும் ஒவ்வொரு முறையும் அதை கழட்டணுமா அப்படின்னு கேட்டாங்க. அஷத்து லஃப்ர ரசி, என் தலையுடைய சடை அடர்த்தியாக உள்ள பெண்ணாக நான் இருக்கிறேன். அன் கதுஹு, நான் அந்த அந்த சடையை பிரிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை உஸ்லில் ஜனாபத்தில் குளிக்கிறதுக்காக வேண்டிய அது மாதிரி மாதாந்த தொடக்கு நீங்கி ஹைதுடைய காலங்கள் முடிந்து குளிக்கிறோம்ல, அப்போல்லாம் நம்ம அதை கழட்டணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஹைதுடைய காலத்தில் கழட்டி தான் ஆகணும். ஏன்னா ஹைல் சுத்தம் பண்ணால் எல்லா முடியும் சுத்தமாக தலையிலேருந்து கழட்டி ஆகணும். ஜனாபத்தில் அது கழட்ட தேவையில்லை. பெண்களுக்கு அடர்த்தியான முடி உள்ளவர்கள், கொஞ்சமாக முடி இருந்தால் பிரச்சனை இல்லை. அடர்த்தியாக முடி உள்ளவங்க அந்த முடியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த முடியுடைய வேரில் தண்ணி அது முடி எக்ஸ்ட்ரா உள்ள தலை உச்சத்திலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கழுவணும். அந்த முடியுடைய வேர் இருக்குல்ல, அந்த வேரிலே தண்ணீர் படும்போது 4 படி தண்ணி ஊற்றி வேரெல்லாம் நினச்சிட்டாலே போதுமானது. ஜடையை ஃபுல்லாக அணைக்கணும். ஏன்னா பெண்களுக்கு பெரிய கஷ்டம் அது. ஜடையை ஃபுல்லாக கழுத்துன மறுபடியும் அதை சுத்தமாக கழுவணும், அதுக்கு ஷாம்பு போட்டு கழுவணும், அதுக்கு சோப்பு போட்டு அதுக்கு நம்ம நேரம் ஆகும்னா அது மட்டும் மார்க்க அனுமதி கொடுத்துருக்குது. ஜனாபத்துக்கு மட்டும்தான். ஹைதுடைய காலங்களில் முழுசாக தலைமுடியை அவுத்து தான் குளிக்கணும்.
ஆண்களை பொறுத்த வரைக்கும் நீ என்ன முடி போட்டு தான் ஃபுல்லாக தலையில் நினச்சி தான் குளிச்சாங்க. முடி கொஞ்சம் பெருசாக இருக்குது ஹஜரத், நானும் அப்படி தண்ணி மேலே மட்டும் ஊற்றி முடியை மேலே தூக்கி பிடிச்சிக்கிட்டுமான்னு முடியை மொட்டை அடிச்சிடு முடியலண்ணா நினச்சா. அப்போ இல்லையா உஸ்லில் ஜனாபத்தினை குளிப்பதற்காக நான் அதை எடுக்க வேண்டுமா, அவிழ்க்க வேண்டுமா? காலலா, தேவையில்லை. இன்னமா எக்குஃபீக்க அன் தஹசி அலா ரசிக்க சலாச ஹசையாத்தின், நீ உன் தலையிலே 3 முறை தண்ணீருடைய அள்ளி 3 அள்ளுதல் 3 சிறங்கை தண்ணீரின் தலையிலே உன் தெளித்தாலே போதுமானது. அதே போதும், தலை பூரா நனைஞ்சிரும். 3 படி தண்ணீர் தான் போதும். சும்மா துஃபீலீன அலைக்கல் மா, அதன் பின்பு முழு உடலில் தண்ணீரை ஊற்றிக்கொள்ளுங்கள். ஃபத்துஹுரீன, அதை கொண்டு நீங்கள் சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். தலைக்கு அது போதும், முடிக்கு நினைக்கணும் அவசியம் இல்லை. ரவா முஸ்லிம். அனஸ் ரஸியல்லாஹு அன்ஹு கால கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதவல்லஉ பில் முத், பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முத்து அளவு தண்ணீரை கொண்டு ஒழு செய்வார்கள். முத்து அப்படின்னு சொன்னால் ஒரு 1/2 கிலோ மதிப்புள்ளார ஒரு பாத்திரம். முத்துனா ஒரு பாத்திரம் 1/2 லிட்டர் மாதிரி இருக்கும். 1/2 லிட்டர் தண்ணி தான் பிடிக்கணும். 1/2 லிட்டர் பால் இருக்குல்ல பாய், அந்த அளவு தண்ணீரை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு செய்வார்கள். 1/2 படி தண்ணி, 1/2 லிட்டர் தண்ணி. இது 1 லிட்டரா? இதில் பாதி வச்சுக்கோங்களேன், இவ்வளோ பாதி ஒழு செஞ்சுருவாங்க. எல்லாம் போதும், தாராளமாக 3 தடவை ஒழு செய்யலாம். எனக்கு கேட்டால் இந்த டீ கப் இருக்குல்ல, அந்த டீ கப்லேயே நான் ஒழு செஞ்சு காட்டுறேன் ஒவ்வொரு தடவை. என்ன பை, கொஞ்சம் வாய்க்க பிடிச்சி ஒரு மூக்கு தண்ணி சேர்த்து முகத்தை கழுவி ஒரு தடவை ஒதுக்கினா போதும். இல்லை, முகத்தை கழுவி, கையை கழுவி, தலையை கழுவி, காலை கழுவி காட்டுறேன் ஒரு டீ கப்பில். தண்ணி போதும் ஒழு செய். நீங்கள் ஒரு வாளி தண்ணி அடித்து சொதக்கு ஊற்றுறாங்க சில பேர். அது ஹவுஸில் போய் முகத்தை கழுவி இந்த கால் கழுவுறதுக்கு 2 வாளி தண்ணி ஊற்றுறோம். சதக் சரி, தண்ணி அப்படியே ஃபுல்லாக பைப்பில் தெரிய விட்டு காலை அப்படியே விட்டு எடுக்கிறோம். எப்படி விட்டு ஃபுல்லாக அவ்வளோ தண்ணி போதும், 2 வாளி தண்ணி போயிருக்கும். விட்டு எடுத்து தொழுவு நிற்கிறான், பின்னாடி கால் தண்ணி நிலையில் போனது 2 வாளி தண்ணி. அதனால் என்ன செய்யணும், கொஞ்சம் தண்ணி எடுத்து காரில் ஊற்றி காலை கையாலே தேய்க்கணும். காலுடைய விரல்களுக்கு மத்தியில் பின்னங்காலில் நல்லா தேய்ச்சிட்டு அப்புறம் சும்மா கொஞ்சம் தண்ணி இப்படி ஊற்றினா முடிஞ்சு போச்சு. தண்ணீரை வீணாக்க விட்டு பாதுகாப்பார். 1/2 லிட்டர் தண்ணீரை கொண்டு தாராளமாக எப்போவுமே பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு செய்து விடுவார்கள். இப்போ யக்தஸிலு சான்னா 3 லிட்டர் தண்ணி, ஒரு மரக்கா தண்ணி, சுமாராக 3 லிட்டர். 3 லிட்டர் தண்ணீரை கொண்டு சானா 4 முத்து ஒரு சாகு பாய். 4 முத்து 4 முத்து 2 லிட்டர் வருமா? ஒரு முத்துனா 1/2 லிட்டர்னு வச்சுக்கோங்க. 4 முத்துனா 4 முத்து ஒரு சா. இலா ஹம்சத்தி அம்தாதின், 5 முத்து வரை. இப்போ 4 முத்திலிருந்து 5 முத்து வரை உள்ள தண்ணீரில் குளித்து விடுவார்கள். யக்ஸில் பை வெறும் 2 லிட்டர் தண்ணி, அது 2.5 லிட்டர். 5 முத்துனா 2.5 லிட்டர் வரும். தண்ணி கொடுங்க, தண்ணி மூடியே கொடுங்க. இப்போ இது பாருங்கள், இது 1 லிட்ரு. இது மாதிரி 2 படி 2 படியோ 2 வாளி 2 லிட்ரு அல்லது இன்னும் ஒரு 2.5 லிட்டருக்குள்ளாரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிக்க அதே போதுமான. தலைக்கு தண்ணி ஊற்றி தேய்ச்சிப்பாங்க. வந்துங்களா, நாம் சும்மா தலை தெளிக்கவே பத்தாது. இதெல்லாம் ஏங்க மூஞ்சி கழுவுறதுக்கே எங்களெல்லாம் பத்தாது. எனவே அப்படி அதெல்லாம் ரொம்ப இஸ்ராஃப் சரிங்க, ரொம்ப தண்ணி இஸ்ராஃப் சரிங்க. சிலர் பாத்ரூம்குள்ளே போனால் தண்ணி திறந்து விட்டுறோம் ஃபுல்லாக. அது வளைஞ்சு ஓடுமோன்னு தெரில. உள்ளே உட்காந்துருக்க காலமெல்லாம் தண்ணி ஓடிட்டே சத்தம் கேட்டே இருக்குது. இது 1 நிமிஷம் கழித்து வெளியே வர்றான், அது வரையும் தண்ணி கீழே போகுது. எவ்வளோ தண்ணி போகும்? 1/2 டேங்க் காலி பண்ணிடணும். இவனெல்லாம் கொண்டு போய் தண்ணி இல்லாத காட்டில் ஆப்பிரிக்காவில் கொண்டு போய் சஹாரா பாலைவனத்தை விட்டுறணும். அங்கே 1 மாதம் இருந்துட்டு அப்புறம் தண்ணி தண்ணியுடைய அருமை தெரிய மாட்டேங்குது ரொம்ப பேருக்கு. இப்போ இதே போதும், தண்ணியை கொஞ்சம் கையால் ஊற்றி விரலில் ஊற்றி தலைக்கு தெளிப்பாங்க, கையில் ஊற்றி தலைக்கு தெளிப்பாங்க. தெளித்தா தலை ஃபுல்லாக நினைச்சிருது. அப்புறம் ஊற்றி முகத்தை கழுவாங்க. சோப்பெல்லாம் போடணும் அவசியம் இல்லை. தண்ணி ஊற்றி கை கழுவாங்க, தண்ணி ஊற்றி கை கழுவாங்க. இப்போ உடம்பு கழுவுவாங்க, முடிஞ்சு போச்சு. காலை கழுவுவாங்க. 2.5 லிட்டர் தண்ணியில் முழு குளிச்சிருவாங்க. சோப்புலாம் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போயா ஒருக்கா சோப்பு போட்டுக்குவாங்க. அப்படிங்களா, நம்ம ஒவ்வொரு தடவையும் டெய்லி குளித்தாலும் டெய்லி 1/2 சோப்பை காலி பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் செய்யணும் அவசியம் இல்லை. எப்போயா ஒருக்கா அந்த பொடிகள் போட்டு குளிப்பாங்க. பொடி போட்டும் குளிப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ கொஞ்சம் தண்ணி கூட செலவாகும்னு நினைக்கிறேன்.
மற்ற சாதாரணமாக குளிக்கிறதுக்கு 2.5 போதும். சோப் போட்டு கழுவுறதுக்கு அதுக்கு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகலாம். இலா ஹம்சத்தி முத்தஃபகுன் அலைஹி. வன் முஆதத்தின் ரலியல்லாஹு அன்ஹா காலத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், குந்து அகுசிலு அன வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் இனாஇன் வாஹிதின். நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே பாத்திரத்தில் குளிப்போம். சில நேரங்களில் வாசலத்தை ஒரு வாளியில் தண்ணி வச்சுக்கிட்டு இவங்க இன்னும் உட்காந்துக்குவாங்க, விளைஞ்சிக்கலாம், அவங்க அந்த உட்காந்துக்கு முறைப்படி கையில் கட்டி இவங்க உட்காந்துக்குவாங்க. இவங்க தண்ணி எடுத்து 2 பேரும் ஒரே பாத்திரத்தில் 2 ஜக்கு வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு வேணும்னே தமாஷா குளிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் அல்லி தவக்கு இவங்க ஊற்றுவாங்க. எனக்கு கொஞ்சம் வேணும் தண்ணி வேகி நீங்களே காலி பண்ணிடுவீங்க போல் தெரியுது அப்படின்னு ஆயிஷா அவங்கள சொல்லுவாங்க. இப்படி அன்பாக ஒரு செல்லமாக சண்டை போட்டுக்கிறது. அப்போது அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் 2 பேரும் ஒரே பாத்திரத்தில் குளிப்போம். பாதரணி யுபாதிருனி, என்னை முந்தி கொண்டு பெருமானார் தண்ணியை அள்ளி ஊற்றுவார்கள். அத்தா அக்கூர், நான் சொல்லுவேன், தலி எனக்காக கொஞ்சம் தண்ணீரை விட்டு விடுங்களேன் என்று நான் சொல்லுவேன். காலத் ஆஷா சொன்னாங்க, வஹுமா ஜுனுபானி. அல்லது அந்த முஆதா ரலியல்லாஹு சொன்னாங்க, வஹுமா 2 பேரும் ஜுனுபாக இருக்கும் நிலையில் இவ்வாறு குளித்தார்கள். முத்தஃபகுன் அலைஹி. அல் ஃபஸ்லு சானி அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ரஜுலி. ஒரு மனிதனை பற்றி பெருமானத்தில் கேட்கப்பட்டது. எஜிதுல் பலல வலா எதுக்குரு எஹ்திலாமன். ஒரு மனிதன் காலையில் தூங்கி எந்திரிச்சான், வேஷ்டியில் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு பை. அது நுத்ஃபாவாக இருக்குமோ சந்தேகம், அந்த அளவுக்கு ஈரமாக இருந்தது. ஆனால் கனவு கண்ட மாதிரியோ இரவில் ஏதாவது அவனுக்கு எஹ்திலாமான மாதிரியோ சிந்தனையிலேயே இல்லை. இப்போ என்ன செய்யணும்? குளிக்கவா வேணாமா? வேஷ்டியில் அந்த நுத்ஃபா பட்ட மாதிரி இருக்குது, மடன்னு இருக்குது, அது கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? குளிச்சு தான் ஆகணும். நடுவில் கனவு கண்ட மாதிரியோ நடுவில் சிந்தனை வந்த மாதிரியோ எதுவுமே ஞாபகம் இல்லாவிட்டாலும் குளிக்கணும். சரி, கனவு கண்டான் எஹ்திலாமான மாதிரி, முழிச்சு பார்த்தான், எங்கேயுமே ஈரமே இல்லை. இவன் உறுப்பிலோ தொடையிலோ வேஷ்டியிலோ எங்கேயும் ஈரமாக இல்லை. இப்போ என்ன செய்யணும்? குளிக்க தேவையில்லை. வரைஞ்சா அப்போ ஈரத்தை வைத்து, அதான் இன்னமல் மாவு பில்மாயின்னு சொன்னாங்க. வலா எதுக்குரு எஜிது பரல, ஈரத்தை பெற்றுக்கொண்டான். வலா எதுக்குருள் எஹ்திலாமன், எஹ்திலாமே பெற்றுக்கொள்ளவே சிந்தனையிலே இல்லை. அவனுக்கு சிந்திச்சு பார்த்தா எஹ்திலாம் ஆச்சான்னு சொல்லி அந்த மாதிரி எதுவும் சிந்தனையிலே இல்லை. கால, இவன் என்ன செய்வான் என்று கேட்கப்பட்டது. கால, பெருமாள் சொன்னார்கள், யகுத்தசிலு, அவன் குளித்து கொள்ளுவான். அனிர்ரஜுலி, இன்னொரு மனிதனை பற்றி கேட்கப்பட்டது. யரா அன்னஹு கது எஹ்தலம, எஹ்திலாமான மாதிரி கனவில் கண்டான். கண் விழித்து பார்த்தான். வலம் எஜிது பலலன், ஈரத்தை பெற்றுக்கொள்ளவே இல்லை. இவன் என்ன செய்யணும்? கால லா குஸ்ல அலி, அவன் மீது குளிப்பு கடமை இல்லை என்று சொன்னார்கள். காலத்து உம்மு சுலைமும் சொன்னார்கள், சரி அலல் மருஅதி தராதாலிக்க குசுலுன். சரி, ஒரு பெண்ணுக்கு இவ்வாறு கனவு கண்டுச்சு, திறந்து நிந்திரிச்சு பார்த்தா ஈரமாக இருந்துச்சு, இந்த பெண்மணி குளிக்க வேண்டுமா என்று உம்மு சுலைம் அவர்கள் கேட்டார்கள். கால, பெருமாள் நாம், ஆமாம், இன்னன் நிசா ஷகா இக்குர் ரிஜால், பெண்களும் ஆண்களுக்கு ஒப்பானவர்கள் தான். ஷகாய்க்குனா ஒப்பானவர்கள், தஷ்பீஹுன் நசீருன், அவர்களுக்கு சட்டம் ஒன்று தான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவா திருமதி அபு தாவூத் வரவத் தாரமி இப்னு மாஜா இலா கௌலி அவுஸல அலைஹி. வன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ஜாவஸல் ஹிதான் வல் ஹிதான வஜபல் குஸ்லு. ஹிதான் அளவுக்கு தாண்டி விடுமானால், கணவன் மனைவி சேருவார்களே ஆனால் குளிப்பு கடமையாகும். ஃபஅல்துஹு அன வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்தஸல்னா, இவ்வாறு தான் நானும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குளித்து கொள்ளுவோம் என்று சொன்னார். ரவா திருமதி இப்னு மாஜா. வன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஹ்த குல்லி ஷஅரத்தின் ஜனாபத்துன், ஒவ்வொரு முடிக்கு கீழும் ஜனாபத் இருக்கிறது. ஒவ்வொரு உடம்புல ஒவ்வொரு முடியளவு இடம் கூட தண்ணி படாமல் இருக்கக்கூடாது. ஜனாபத் அந்த பெருந்துடக்கு இருக்கிறது. லம் யகசில் ஜி ஃபகசிலு, எனவே குளியுங்கள். ஃபகசிலு ஷஅர, அனைத்து முடியையும் நீங்கள் தண்ணீர் விட்டு கழுகுங்கள். வன்கு அல் பஷரத்தை, பஷரத்தை தோலை சுத்தப்படுத்துங்க. ஒருத்தரும் தேய்ச்சி சுத்தப்படுத்துங்க. தழுந்த உள்ளங்கால் வரைக்கும் ஒரு முடிய அளவு கூட நினையாமல் இருந்தால் குளிப்பு நிறைவேறாது. ரவா அபூ தாவூத் திருமதி இப்னு மாஜா. அகால் திருமதி ஹாதா ஹதீஸுன் கரீபுன் வல் ஹாரிஸ் இப்னு வஜீஹுர் ராவி ஹுவ ஷேഖுன் லைஸ பிதாலிக. வஅன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال மன் தரக்க மௌலிஅ ஷஅரத்தின் மின் ஜனாபத்தின் லம் யக்ஸில்ஹா, யார்
தன்னுடைய உடலிலே ஜனாபத்தில் இருந்தும் ஒரே ஒரு முடியளவு இடத்தை விட்டு விட்டாரோ அது கழுகாமல் ஃபுஇலபிஹா கதாவ கதா மினன்னாரி, அவரை கொண்டு நரகில் இவ்வாறெல்லாம் வேதனை தரப்படும் என்று விளக்கமாக சொன்னார்கள். சிலராஜ் ஏதோ சொல்லியிருக்காங்க, ராவிக்கு மறந்துடுச்சு. அதனால அவர் சொன்னார், இப்படி யார் ஒரு முடியளவு இடத்தை கழுவாமல் அலட்சியமாக விடுகிறாரோ மறுமையால் இவ்வாறாக இந்த மாதிரி அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று பெருமாள் சொல்லி காண்பித்தார்கள். கால அலிராயன் சொன்னாங்க, ஃபமின் சம்ம ஆதை துரசி ஃபமின் சம்ம ஆதை துரசி ஃபமின் சம்ம ஆதை துரசி சராசர் 3 முறை சொன்னார். இதன் காரணமாகத்தான் என் முடியை நான் பகைத்து கொண்டேன், என் முடியை பகைத்து கொண்டேன்னா அவங்க எப்பயும் மிகவும் மொட்டை அடிச்சுக்குவாங்க. முடியை கட் பண்ணி முடியும் ஃபுல்லாக மொட்டை அடிச்சுக்குவாங்க. மிகவும் மொட்டையாகவே இருப்பாங்க அலி ரஸி அல்லாஹு தஆலா அன்ஹு. காரணம் என்ன? எனக்கு பயம், அல்லாஹ்வுடைய அச்சம். தலைமுடி நிறையா வச்சுருந்தோம், பஞ்சமான காலம், தண்ணி நிறைய கிடைக்காத காலங்கள். அப்போ அங்கே போய் நம்ம தண்ணி கிடைக்காத நேரத்தில் போய் நம்ம கொஞ்சமாக தண்ணி இருக்கும், மொட்டையாக இருந்தால் ஒரு தண்ணி எடுத்து ஃபுல்லாக தலை புல்லுன்னு நினச்சி ஈஸியாக குளிச்சிடலாம். அப்போ தலைமுடி நிறையா இருந்தால் அதுக்கு ஃபுல்லாக மறுபடியும் எண்ணெய் போட்டு அதுக்கு நிறையா போட்டு சுத்தமாக கழுவணும், நிறைய தண்ணி தேவைப்படும். அதனால தான் என் தலையை நான் பகைத்து கொண்டேன் அப்படின்னா. மற்றபடி சுன்னத்து என்ன பை? சுன்னத்து தலைமுடியை முழுமையாக வைக்கிறது. பெருமாள் சொல்கிற ஹஜ்ஜு உம்ரா தவிர வேறு எப்பயும் தலையை மொட்டை அடிச்சதாக வரவே இல்லை. தலைமுடியை முழுமையாக காதுக்கு கீழே தோல் வரை வைப்பது தான் சுன்னத்தான முறையாக இருக்கிறது. அலி ரஸி அல்லாஹு தஆலா ஒரு சில காரணங்களுக்காக அவ்வாறு செய்தார். சில சஹாபாக்கள் தலையில் பேன் தொல்லை அதிகமாக இருக்கும், மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி அவங்க என்ன சொன்ன காரணம் சொல்லிட்டாங்க இல்லையா, தண்ணி குறைவான காலத்தில் ஒரு முடியளவு தண்ணி படாவிட்டாலும் கூட குற்றவாளியாகவுமோ என்ற பயத்தின் காரணமாக நான் இவ்வாறு செய்து கொண்டேன் என்று சொன்னார்கள். ரவாஹ் அபூதாது அஹ்மது தார்மி இல்லா அன்னஹுமா லம் யுக்கர்ரரா, வேறு ரிவாயத்தில் 3 முறையிலும் ஒரு முறை மட்டும் வந்திருக்கிறது. ஃபமின் சம்ம ஆதைத்து ரசி என்று வந்திருக்கிறது. வன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் கான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யத்தவல்லா பஅதல் உஸ்ல், குளிப்புக்கு பின்பு பெருமானார் மீண்டும் ஒது செய்யக்கூடியவர்களாக இல்லை. அதாவது குளிச்சிட்டாலே அது ஒதுவாயிரும். ஹனஃபி மதுபடி. ஷாஃபி மதுபடி எப்படி சொல்கிறாங்க, குளிப்புன்னு நினச்சி குளிச்சுருங்க, திரும்ப ஒது நீத்து வச்சு ஒது செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நீயத்து அவசியம். அதனால் ஹனஃபி மதுபடி நீயத்தோடு குளித்தாலும் நீயத்து இல்லாமல் குளித்தாலும் குளிப்பு கடமையாக, நீயத்தோடு ஒது செஞ்சாலும் நீயத்து இல்லாமல் ஒது செஞ்சாலும் ஒது நிறைவேறும். அவங்க என்ன சொல்கிறாங்க, அது உடலை சுத்தப்படுத்துறது தான் ஒதுங்க. இப்போ ஆடை சுத்தம், தொழுகைக்கு முன்பு ஆடை சுத்தம், இடம் சுத்தம், உடல் சுத்தம் எல்லாம் இருக்குது. இப்போ துவைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜுபா தொழுகைக்காண்டி துவைக்கிறேன் அப்படின்னு நீத்து வச்சு தான் ஜுபா போட்டு தொழுகணும், இல்லை தொழுகக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? ஆடை நீத்து இல்லாமல் துவைச்சாலும் சுத்தமாகிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. முசல்லா போடும்போது இந்த கீழே தலையை கழுவும் போது தொழுகைக்காக கழுவுறது நிறுத்திக்கணுமா? தேவையில்லை. சுத்தமாக இருந்தால் தொழுகலாம், தொழுகக்கூடும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் உடலில் நீயத்து இல்லாமல் செஞ்சாலும் போதும் அப்படின்ட்டாங்க. அவங்க ஒது ஒரு அமல், அந்த அமலை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கட்டாயமாக இந்த மாதிரி அமல் பின் நீத்து வச்சு தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது ஒரு பஹஸு தம்பி, அதை நம்ம இங்கே பேச வேணாம். நான் பஹஸெல்லாம் தவிர்த்துக்கிட்டே வரேன் பாருங்கள். அந்த ஹதீஸுக்கு அப்படியே ஒப்பிட்டு காமிச்சிட்டு பஹஸை தவிர்த்துடுறேன். ஏன்னா அப்போ தான் ஃபுல்லாக நம்ம முடிக்க முடியும். நீங்கள் பஹஸ்லாம் படிக்கணும்னா வேறு கிதாபுகளில் படிச்சுங்க, இதை விரிவாக மற்றதை கேட்டுங்க இன்ஷா அல்லாஹ். பஸ்னால் கருத்து வேறுபாடுகள், ஒருத்தருக்கு இவங்க என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க கருத்து என்ன, அவங்க கருத்து என்ன, அதெல்லாம் இங்கே நம்ம அதெல்லாம் நீண்ட பேச்சுக்கள் பேச வேண்டியிருக்கு. வன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்போ ஒரு குளித்தாலே தொழுகலாம். போய் ஒழுங்காக குளிச்சிட்டிங்க நீங்கள் அப்படின்னு சொன்னால் போய் தொழுகலாம், திரும்ப ஒது செய்யணும்னு அவசியம் இல்லை. வலா யத்தவல்லா பஅதல் உஸ்ல் ரவாஹு அபூ தாவூத் திர்மிதி வன்னஸாஇ இப்னு மாஜா. வன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ஸிலு ரஸஹு பில் ஹித்மி வஹுவ ஜுனுபுன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுனுபாலியாக இருந்தால் சில நேரங்களில் ஹித்மி என்ற பலமுன பொடி, இப்போ இந்த சோப்பு வருதில்ல, அந்த மாதிரி சோப்பு தூள், அதை வைத்து தலையை சுத்தம் செய்து கழுவிடுவாங்க. வஹுவ ஜுனுபுன், அதை வைத்து தலையை சுத்தம் செய்வார்கள். அப்புறம் அதை போட்டு தலையை நினச்சி தலையில் அந்த ஹித்மி பொடியை போட்டு சிவக்கா மாதிரி போட்டு தலையை கழுவிடுவாங்க. ஹோ ஜுனுபுன் எஜித்தசி உபிதாலிக்கு, அதை கொண்டே பொதுமாக்கி கொள்வார்கள். அப்போ அந்த சிவக்கா பொடியை மாதிரி உள்ள பொடியை போட்டு கழுவிட்டாங்களா அதில் விட்டுருவாங்க. வலம் எசுப்பு அலைஹில் மா, மீண்டும் தண்ணீர் அதுக்கு மேலே மறுபடியும் ஊற்ற மாட்டாங்க. ஒரு முறை அதை ஊற்றி கழுவிட்டாங்கன்னா முடிஞ்சு, திரும்ப தண்ணி அதுக்கு மேலே ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப அதன் மீது தண்ணீரை ஊற்ற மாட்டார். நம்ம சோப்பு போட்டு தலை கழுவின பண்ணி அப்புறமேல 10 வாட்டி தண்ணி ஊற்றுவோம் மேலே, அப்படி தேவையில்லை என்று சொன்னார்கள். அபூ தாவூத்.
வன் யஅலா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ ரஜுலன் யக்தஸிலு பில் பராஸ். பராஸ்னா திறந்த வெளி. ஒரு திறந்த வழியிலே ஒரு மனிதர் குளித்து கொண்டு அம்மனமாக நிர்வாணமாக எல்லாரும் பார்த்தாலும் அவருடைய மறைவிடங்கள்லாம் தெரிகிற மாதிரி குளிச்சுட்டு இருந்தார். பெருமாள் பார்த்தாங்க, தூரத்தில் பார்த்தாங்க, ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது பார்த்தாங்க, நேராக பள்ளியாசுக்கு வந்துட்டாங்க. ஃபஸ்ட் சைதல் மிம்பரை, உடனே மிம்பரில் ஏறினார். அது லோஹர் வக்து வந்த பின்னாடி எல்லோரும் வந்த பின்னாடி மிம்பரில் ஏறி அதை தொழுத பின்னாடி மிம்பரில் ஏறி ஃபஸ்ட் சைதல் மிம்பரை ஹமீதல்லாஹ் அல்லாஹ் புகழ்ந்தார்கள். வசனா அலிஹி அல்லாஹின் மீது புகழ்மொழி சொன்னார்கள். வக்கால சொன்னார்கள், இன்னல்லாஹ் ஹய்யுன், அல்லாஹ் ரொம்ப வெட்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். சதீருன், மக்களுடைய குறைகளை மன்னிப்பவன், சத்தாராக இருக்கிறான், குறைகளை மறைப்பவனாக இருக்கிறான். யுஹிப்புல் ஹயா வ தசத்துர், வெட்கத்தையும் மறைக்குதலையும் விரும்புவனாக இருக்கிறான். இதகு தசல அஹதுக்கும், உங்கள் யாரும் குளித்தால் ஃபல் எஸ்தத்திர், மறைத்து கொள்ளட்டும், நிர்வாணமாக குளிக்கக்கூடாது. ரவாஹு அபூ தாவூத் வ நஸஈ ஃபீ ரிவாயத்தின் கால இன்னல்லாஹ் சத்தீருன், அல்லாஹ் தஆலா சத்தாராக இருக்கிறான், பாவங்களை மறைப்பவனாக மன்னிப்பவனாக இருக்கிறான். ஃபைதா அராத அஹதுக்கும் ஐ யக்தஸில, உங்கள் யாரும் குளிக்க விரும்பினால் ஃபல் யதவாரப் பிஷையின், அவர் ஏதோ ஒரு வஸ்துவை குறித்து தன்னை மறைத்து கொள்ளட்டும். கரிச்சி ஒரு துணி எடுத்து இந்த பக்கம் 4 பக்கம் கட்டிக்கணும். 3 பக்கம் அரை மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் கட்டினா பார்த்தீங்கன்னா 4 பக்கம் கட்டிக்கணும். வன் உபய் பின் கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால இன்னமா கானல் மாஉ மினல் மாய் ருக்ஸத்துன் ஃபி அவ்வல் இஸ்லாம். அல் மாஉ பில் மாய், தண்ணீர் இருந்தால் தான் தண்ணீர் என்று சொன்னாங்களே, இது ஆரம்ப காலத்தில் இருந்தது, இந்த சட்டம் அனுமதிக்கப்பட்டிருந்தது. சும்மா நுஹி அனா, பின்பு அதை விட்டும் தடுக்கப்பட்டு விட்டது. இது மன்சூக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நான் மேலே சொன்னேன் இல்லையா, இது மன்சூக்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில சஹாபாக்களுக்கு அடுத்தது மன்சூக்னு சொல்கிறாங்க. ரவா திருமதி அபூ தாவூத் வத்தாரமி. வன் அலி ரலியல்லாஹு அன்ஹு கால ஜாஅ ரஜுலுன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார். ஃபகால சொன்னார், இன்னி இக்தஸல்து மினல் ஜனாபத்தி வ ஸல்லைத்துல் ஃபஜ்ர, நான் ஜனாபத்துக்காக குளித்தேன், ஃபஜ்ரும் தொழுது விட்டேன். சும்மா அஸ்பஹத்து, பின்பு காலையில் எழுந்து பார்த்தேன். ஃபரைத்து கதர மௌலிஇல் லுஃப்ரி லம் யுசிபுல் மா, ஒரு நெக அளவுக்கு ஒரு இடம் உடம்புல தண்ணி படாமல் இருந்துச்சு. தண்ணி படாமல் ஏதாவது ஒட்டியிருந்துருக்கலாம், மாவு ஒட்டியிருந்துருக்கலாம், தண்ணி படவே இருந்துடல. ஏதாவது பிசின் மாதிரி ஒட்டியிருந்துருக்கும், ஜவு மாதிரி ஒட்டியிருந்துருக்கும், அது தண்ணி படலை. பிளாஸ்டிக் ஒட்டியிருக்குல்ல, ஸ்டிக்கர் ஒட்டியிருக்குல்ல, இந்த மாதிரி எடுத்து பார்த்தா அதில் ஈரம் படலை. திருப்பி தொழுகணுமா? ரைத்து கதர மோதி எழுதுஃபர் லம் யுசிபுல் மா. ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லவ் குந்த மஸஹத அலைஹி பி யதிக அஜ்ஸஅக, உன் தண்ணி உன் கையில் உள்ள விரலை கொண்டு துடைத்திருந்தாலே போதுமானதை. அப்போ தொழுக ஆரம்பிக்க முன்னாடி பார்த்தா ஒட்டி இருந்துச்சு, அதை பிரிச்சுட்டு இங்கெல்லாம் ஈரமாக இருக்குல்ல, அந்த ஈரத்தை தானாலும் இப்போ தண்ணி ஊற்றிக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே உள்ள ஈரத்தை, கையில் உள்ள ஈரத்தை, இங்கே உள்ள சுற்றி உள்ள இடத்தை அப்படி மேலே தலை விட்டாலே போதுமானது, அதுவே போதுமானது. அந்த இடம் நினைஞ்சு, அந்த இடம் நினைஞ்ச மாதிரி கணக்கில் சேர்த்து கொள்ளப்படும். அப்படி செஞ்சுருக்கலாமே, சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் அந்த கழுவிட்டு தொழுகக்கூடாது, திரும்ப தான் தொழுதாகணும். ரவா இப்னு மாஜா. வன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கால கானத்து ஸலாத்து 50, ஆரம்ப காலத்து தொழுகை 50 வக்தாக இருந்துச்சு. அப்போ அதில் யார் நமக்கு 5 வக்து ஆக்கி கொடுத்தது? யார்? 5 வக்து தொழுகை. இதே சிரமமாக இருக்குது 5 வக்து தொழுகையை. ரொம்ப பேர் என்ன பாங்க வேறு சொல்லிட்டாங்களாடா அப்படின்னு. இது 50 வக்து தொழுகையாக இருந்தால் 24 மணி நேரமும் தொழுகணும். ஃபஜ்ர் பாங் சொல்லி தொழுது ஃபரல் தொழுது முடித்தோடனே அடுத்த பாங் சொல்கிறாங்க, ரெண்டாவது ஃபஜ்ர் பாங் சொல்கிறோம், அது தொழுணும். மொத்தம் 10 ஃபஜ்ரு, 10 லுஹரு, 10 அஸ்ர், 10 மக்ரிப். லுஹர் தொழில் சுன்னு சொல்கிறாங்க, கொடுத்தோன்னே அவர் மறுபடியும் ஆரம்பிச்சுருவார், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு. சரி, அப்படி ஆரம்பித்தா என்றைக்கு முடிக்கிறது? அது சில நீங்கள் நாகப்பட்டினம் அந்த மொய்னார் பாங்குக்கு முன்னாடி இவர் நிறைய தெரிஞ்ச கராத்தெல்லாம் ஓதுவார். ஒரு 15 நிமிஷம் ஓதுவார். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அப்படின்னு சொல்லி மெட்டோட ஒரு 15 நிமிஷம் ஆகும். சொல்லி முடிச்சு தான் அல்லாஹ் அக்பர் நினைப்பார். இப்போ 50 வக்தாச்சும் என்னதுக்கு 10 அவர் மொத்தமே ஒரு 24-20 வக்தான் சொல்ல முடியும் அவருக்கு. ஏன்னா அதை சொல்லி முடித்து அல்லாஹ் முடிக்கிறதுக்குள்ளே திரும்ப அல்லாஹும்ம ஸல்லி அலா
தொழுகையில் நீங்கள் தொழுதுக்கு நான் பாங்க சொல்கிறதுக்கு நியமிச்சிட்டாங்க என்னைய. நான் பாட்டுக்கு பாங்க சொல்லிட்டுருப்பேன். எனக்கு பண்ணு அதை ஆரம்பித்து முடிச்சோம். திரும்ப அடுத்த பாங்க 50 பாங்கில் சொன்ன ஒரு நாளைக்கு எம்மாடி. அப்போ ரசூல் சொன்னாங்க கருணை பிச்சை 5 வக்தாக்கி கொடுத்தாங்களே பேசான் அல்லாஹ் அக்பர். அப்போ காணத்து சலாத்து 50 50 நேர தொழுகையாக இருந்தது. வல்ல ஒசுலு மினல் ஜனாபத்தி 7 மர்ராத்தின். குளிப்பு வந்து ஜனாபத்தாச்சுன்னா 7 தடவை குளிக்கணும். ஒரு தடவை குளிக்கிறதுக்கு ஒரு டேங்க் காலி பண்ணிடலாம். 7 தடவைக்கு 7 டேங்க் தண்ணி காலி பண்ணுவாங்க. வகசுலுல் பௌலி மின சௌபி. ஆடையிலே திருநீர் பட்டு விட்டால் 7 மர்ராத்து 7 முறை கழுக வேண்டும் என்றெல்லாம் சட்டம் இருந்தது. அலம் யசல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்அலு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்துலையே கெஞ்சி கெஞ்சி கேட்டார்கள். ஹத்தா ஜுஇலத்தி ஸலாத்து 5. தொழுகை 5 நேரமாக ஆகிவிட்டது. வல் உஸ்லு மினல் ஜனாபத்தி மர்ரத்தன். ஜனாபத்திலிருந்து குளிப்பதும் ஒரு முறையாக ஆகிவிட்டது. வகுசுருல் பௌலி மின சௌபி மர்ரத்தன். ஆடையிலே சிறுநீர்பட்டால் அதை கழுகுவதும் ஒரு முறை என்று ஆகிவிட்டது. அல்லாஹ்வுடைய கருணை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கொண்டு அல்லாஹ் தஆலா மாற்றிட்டாங்க. சரி, பாபு முகாலத்தத்தில் ஜுனுபி வமா யுபாஹுலஹு. ஜுனுபுடையவர்கள், குளிப்பு கடமையானவர்கள் அல்லது இந்த மாதிரி ஹைது நிஃபாஸ் உள்ளவர்கள் இவரிடத்தில் எந்த அளவு சேர்ந்திருக்கலாம், இதையும் ஒரு பாடமாக கொண்டு வராங்கன்னா இதில் பெரிய சர்ச்சை இருக்கிறது. யகூதிகளுடைய பழக்கம் ஒன்று இருந்துச்சு. யகூதியுடைய பழக்கம் என்னென்னு கேட்டால், வீட்டில் யாராவது மாதத்தொடக்கு பெண்களுக்கு ஏற்பட்டால் அவர்களை கொண்டு போய் வீட்டிலே சேர்க்க மாட்டாங்க. அது மாபெரும் பாவம். நிஃபாஸ் இருந்தாலும் சரி தான். வீட்டுக்கு பின்னாடி கொல்லையில் வந்து தள்ளி வீட்டோட ஒட்டாமல் சின்ன குடிசை மாதிரி கட்டி அங்கே வச்சுருவாங்க. ராவாப்பால் அங்கே தான் இருக்கணும், இங்கேயே வரக்கூடாது. 7 நாள் சுத்தம் பண்ண அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வரும். வந்தால் தீட்டு வீட்டே கழுவி விடுவாங்க. அந்த பழக்கம் யகூதிகளுடைய பிள்ளைகள், யகூதிகளுடைய வாரிசுகள் தான் இன்று பாப்பானுங்கன்னு சொல்கிறாங்களே, ஐயனுங்க பார்ப்பாங்களா என்ன சொல்கிறது, பார்ப்பானுங்கள், பிராமணர்கள். அவங்களுடைய வயசார் வழி தான். அவங்களாம் அந்த அதாவது நெருப்பு வணங்கக்கூடிய ஈரான்லேருந்து வந்தவங்க தான். கைஃபர் போரன் கணவாய் வழியாக இந்தியா வந்தோம்னா இவங்களோட இன்னும் அந்த பழக்கம் இருக்குது. வீட்டுக்கு தூரம். அவங்க பேரே வந்து நாம் என்ன சொல்லுவோம், தொழுகை இல்லாமல் இருக்கிறாங்க. அதை வந்து கொஞ்சம் கண்ணியமாக சொல்கிறதுக்கான பெண்கள் வந்து மாதவிடாய் காலம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவோம், நம்ம என்னம்மா பள்ளியாசோ இல்லையா வீட்டில் இல்லைங்க, நான் தொழுகை இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. கொஞ்சம் வந்து மற்றவங்க எப்படி பொதுவாக உள்ளவங்கன்னா பீரியட்ஸ் டைமுங்க, அவங்க ஏன் உடம்பு சரியில்லாமல் இருக்குங்க, ஆமாங்க பீரியட்ஸ் டைமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து மாதம் போயிட்டுருக்குங்க அப்படியே சொல்லுவாங்க. அவனுங்க என்ன சொல்லுவானுங்க பார்ப்பானுங்க, அந்த அம்மா வீட்டுக்கு தூரமாக இருக்குது, வீட்டுக்கு தூரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே வீட்டில் சேர்க்கலாங்க. நாங்கள் வீட்டு கொல்லையில் வந்து தனியாக கொட்டாய் போட்டு அங்கே வச்சுருக்காங்க. அதுக்கு பேரே வீட்டுக்கு தூரம்னு பேசியிருக்காங்க. அந்த பழக்கம் இன்னும் அவங்கள்ட்ட இருக்குது. அந்த அளவுக்கு மோசம் யகூதிகள்கிட்ட. நசராணிகள்கிட்ட அவங்கள்ட்ட நேர் மாற்றமான பழக்கம். அதை பற்றி ஒரு ஏத்திபாரே இல்லை. எல்லா வேலையும் செய்யலாம், எல்லாமே இருக்கலாம், கணவன் மனைவியோடு சேர்ந்து இருக்கலாம். இந்த மாதிரிலாம் அவங்கள்ட்ட கெட்ட பழக்கம் அவங்கள்ட்ட. இஸ்லாம் தான் சரி, வீட்டுக்கு தூரமாகவும் ஆக்க வேண்டாம். வளர்ந்துங்களா, ஒரே பாயில் கூட 2 பேரும் படுத்துக்கலாம், தப்பு இல்லை. வளைஞ்சுங்களா, 2 பேரும் சேராமல் இருந்தாலே போதுமானது என்று இஸ்லாம் வந்து 2க்கும் மத்தியில் அழகான வழிமுறையை காட்டி கொடுத்தது. பாபு முகானத்தத்தில் ஜுனுபி வமா யுபாஹுலஹு. ஒரே தட்டில் சாப்பிட்லாம். அவனுக்கு அந்த தீட்டுள்ள பெண்கள் கை வச்சா தீட்டு, கால் வச்சா தீட்டு. அவங்க சாப்பாட்டில் கை வச்சு அந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படிலாம் வச்சுருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி தீட்டுடைய காலங்களில் கூட பெண்களுடைய மனைவியுடைய கைகளில் வாங்கி சோறு சாப்பிட்ருக்காங்க. இவங்க சோறு தேத்தி விட்ருக்குறாங்க. அவங்க கையால் அவங்க சமைச்ச சோறை சாப்பிட்ருக்குறாங்க. கைப்பட்டெல்லாம் ஒன்றும் தீட்டுலாம் ஒன்றும் கிடையாது. வஅன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال லகியனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅன ஜுனுபுன். நான் ஜுனுபாலியாக இருந்தேன். காலையில் ஹெச்சலாம் ஆகிடுச்சு போல தெரியுது. ஜுனுபாலி குளிக்கணும்னு நினச்சி வெளியே வந்துட்டு இருந்தேன். இங்கே போய் குளத்துல போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிணத்துல போய் குளிக்கலான்ட்டு நான் வந்து கொண்டு இருந்தேன். யார் சொல்கிறா? அபூ ஹுரைரா சொல்கிறாங்க. அப்போ ஃபானா ஜுனுபன் லக்கீன், பெருமானார் என்னை சந்தித்தாள். பெருமானார் எங்கேயோ வெளியே போயிட்டு இருந்தாங்க, வீட்டை விட்டு எங்கேயோ. நான் வெளியில் கொண்டு என் கையை பிடிச்சிட்டாங்க. வாமா அபூ ஹுரைரா வாங்க, நான் இடத்துக்கு போகலாம் வாங்கன்ட்டு ஒரு பயானுக்கு எங்கேயோ கூட்டி போகிறாங்க. எங்கேயாவது தோட்டங்களில், வீட்டு தோட்டங்களில் வேறு சஹாபாக்கள் வருவாங்க. எல்லாம் சேர்ந்து உட்காந்து கொஞ்ச நேரம் தாலியும் பேசிகிட்டு இருப்பாங்க. கடற்கரை எது இருந்தால் அங்கே போய் உட்காந்து பேசுகிறோம்ல, அது மாதிரி 4 பேர் சேர்ந்து உட்காந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோட்டங்களில் உட்காந்து தாலியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இவங்களையும் கூட்டி போய் உட்காந்து 4 பேர் உட்காந்து பேசிட்டு உட்காந்துருக்காங்க. ஆஹா, நான் ஜுனுபாலியாக இருக்கேன், குளிக்காமல் வந்து எப்படி ரசூலுல்லாஹ் மட்டும் உட்கார்றது, ரசூலுல்லாஹ் உடம்பு நஜீஸாக இருக்குது, எனக்கு தொட்டு தொட்டு பேசுகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நான் நஜீஸில் இருக்கிறேன் நான், எவ்வளோ சங்கடமாக இருந்துச்சு. கையை பிடிச்சி கூட்டி போகிறாங்க. இப்போ மஷீத்து மாஹூ, நான் பெருமானோடு நான் சென்றேன். அத்தா காத
எல்லோரும் உட்கார்ந்து விட்டார். பெருமா உட்காந்தா, நாளைக்கு உட்காந்தான். பெருமா அந்த பக்கம் திரும்பி பேசிட்டு இருக்காங்கல்ல, நைஸாக உருவி மெதுவாக பின்னாடி வர மாதிரி வந்து அப்படியே 2 காலால் 4 காலால் நடந்து விட்டடிச்சு ஓடியாச்சு. எங்கே அந்த இடத்த விட்டு வெளியே வந்து மெதுவாக பெருமாள் பேசிகிட்டு இருக்க கவனம் அந்த பக்கம் இருக்கும்போது வந்து ஓடியே போயிட்டேன். ஒரு குளத்துக்கு போய் குளிச்சுட்டு, ஒரு கிணத்துல போய் சுத்தம் பண்ணிவிட்டு வந்து உட்காந்தேன். எங்கே அப்போ ஒரு பார்த்து டக்குன்னு காணாம போயிட்டீங்க, எங்கே போயிட்டீங்க அப்படின்னா, அவனை யாரை சொல்ல குளிக்க வேண்டி இருந்துச்சு, குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஃபன்சலல் தூ நைஸாக உருவிக்கொண்டேன். இன்சலன் நரி வந்து இந்த இடத்துல உருவுற மாதிரி உருவிக்கிறது, வலையிலிருந்து உருவுறது. ஃபதைத்துர் ரஹல் நான் தங்கும் இடத்திற்கு வந்தேன். வக்தசல் தூ குளித்து கொண்டேன். சும்மா ஜீத்து பின்பு வந்தேன். ஒவ்வொரு காயுது பெருமாள் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தால் திரும்ப வந்து மெதுவாக உட்காந்து சேர்ந்துக்கிட்டேன். பெருமாள் பின்னாடி உட்காந்து ஃபகால ஐன கொந்தையா அபூ ஹுரைரா, அபூ எங்கே போயிருந்தீங்க, பெருமாள் தெரியாமல் இருக்குமா, எங்கே போகிறீங்க அபூ ஹுரைரா என்று கேட்டார். ஃபகுல்து லஹு நான் சொன்னேன், இந்த செய்தி சொன்னேன். யாரை சொல்ல, குளிக்க வேண்டி இருந்துச்சு, போய் குளிச்சுட்டு வந்தேன். யாரை சொல்லலாம், உங்கள் மேலே நீங்கள் கையெல்லாம் தொட்டு பேசுகிறீங்களா, அதுதான் பயமாக இருந்துச்சுன்னு. ஃபகால பெருமாள் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமாக சொல்கிறது, இன்னல் முஃமின லா யன்ஜஸு, முஃமின் நஜீஸாவதில்லையே. அப்படி போகணும் அவசியம் ஒன்றும் இல்லையே. துஹர் தொழுகை வரும்போது காலையில் ஃபஜ்ருக்கு தொழுது முடிச்சாச்சு, தூக்கத்தில் உங்களுக்கு குளிப்பு கடமையாக இருக்கலாம், உடனே குளிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இப்போ பேசிகிட்டு இருக்கு, முக்கியமான விஷயம் பேசிட்டு பேசி முடிச்சுட்டு விளைஞ்சிங்களா, அந்த இடங்களை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், தன் உறுப்புகளை கழுவி கொள்ள வேண்டும், எதுவும் வந்து ஈரம் பட்டுனா அதை கழுவி கொள்ள வேண்டும். மற்றபடி துஹரில் கூட நீங்கள் குளிச்சிக்கலாம். தொழுகை வக்து வரும்போது முக்கியமான வேலை இருக்குன்னு ஈடுபட்டு தான் தப்பு ஒன்றும் இல்லை. உங்களை தொடுவதால் ஏன் கையை நஜீஸ் ஓட்டுறதும் இல்லை. இன்னல் முஃமின லா யன்ஜஸு, முஃமினாகிற நஜீஸ் ஆவதில்லை. அதுக்குன்னு குளிப்பு கடமையானா நீளமாகக்கூடாது. ஏன்னா குளிப்பு கடமையானா அல்லாஹ்வுடைய பேர் திக்ரு செய்கிறது, குர்ஆன் ஆயத்தை ஓதுறது, மானம் ஓதி தர்றது, இதெல்லாம் செய்ய முடியாது. இல்லை ஏன்னா டக்குன்னு குளிச்சுக்கணும். சில ரிவாயத்துகளில் குளிப்பு கடமையாகி வேணும்னு சோம்பேறித்தனத்தினால எவன் வந்து தாமதப்படுத்திட்டு அந்த இடத்துல மலக்குகளே உள்ள நுழையிறதில்லை. அது குற்றம் என்று வந்திருக்கிறது. அதனால் செஞ்சிடணும். சோம்பேறித்தனத்தினால் தாமதப்படுத்தக்கூடாது. முக்கியமான வேலைகளாக இருந்தால் கொஞ்சம் தாமதப்படுத்திக் கொள்வது தப்பு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதும் ரெண்டையுமே காட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாதா லஃப்துல் புகாரி வலி முஸ்லிமின் மானாஹு, இதே அர்த்தத்தில் முஸ்லிம் ஷரீஃபிலையும் ஹதீஸ் வருகிறது. வஸாத பாத கௌலிஹி, அதற்கு பின்பு அந்த வார்த்தைக்கு பின்பு வேறு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஃபகுல்து லஹு, நான் சொன்னேன் பெருமானாரிடத்திலே, லகது லகீதனி வான ஜுனுபுன், யாரை சொல்ல நான் ஜுனுபாலியாக இருக்கும் நிலையில் தாங்கள் என்னை சந்தித்தீர்கள். எங்கே போனீங்கன்னு கேட்டாங்கல்ல, அதுக்கு பதில் ஃபகரிஹுத்து, நான் வெறுத்தேன், அன் உஜாலிசக, உங்களோடு சேர்ந்து அமர்வதை, ஹத்தா அகுத்தசிலன், குளித்து சுத்தமாகாமல் உங்களோடு சேர்ந்து அமர்ந்திருப்பதை வெறுத்தேன், ஓடி போய் ஒரு குளத்தில் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஒகதல் புகாரி ஃபி ரிவாயத்தின் உஹ்ரா, வேறு ரிவாயத்தில் இப்படி சொல்லியிருக்கிறான். வனிபின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கால ذكر عمر بن الخطاب رضي الله تعالى عنه لرسول الله صلى الله عليه وسلم أنه تصيبه الجنابة من الليل. யார சொல்ல, சில நேரங்களில் இரவின் ஆரம்ப நேரத்தில் எனக்கு ஜனாபத் ஏற்பட்டு விடுகிறது, குளிப்பு கடமையாகிறது. என்ன செய்வது, உடனே நைட்டு ஒரு 11 மணி 12 மணிக்கு போய் குளிர் டைமாக இருக்கும், போய் குளிச்சுட்டு வந்து கிடுகிடு நடுங்கும். ஏற்கனவே குளிர், தண்ணி வேறு ஊற்றினா வெயில் இல்லாமல் கிடுகிடு நடுங்கும், என்ன செய்யறது, அந்த மாதிரி கேட்டாங்க. இப்போ பெருமானா சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை நீங்கள் குளிப்பு கடமையானால் உதவு செஞ்சுட்டு படுத்துங்க, ஃபஜ்ருக்கு எந்திரிக்கும் போது குளிச்சுட்டா கூட போதுமானது என்று சொன்னார். வக்காத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவல்ல, இங்கே உதவு செய்து கொள்ளுங்கள், வகசில் சக்கரக்க, உங்கள் உறுப்புகளை கழுவி கொள்ளுங்கள், சும்மா அப்புறம் தூங்கி விடுங்கள், ஃபஜ்ருக்கு 4:30 எந்திரிச்சு 5 மணிக்கு ஃபஜ்ரா 4:30 எந்திரிச்சு குளிச்சுட்டு தொழுக போயிருங்க. அப்படி ஜாமத்தில் குளிச்சு தலையெல்லாம் ஈரமாய் ஈரத்தொடைய படுத்து காலையில் ஜுரமாகி படுத்துக்கணும், அப்படிலாம் செய்ய தேவையில்லை. முத்தஃபகுன் அலைஹி. வ அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான ஜுனுபன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுனுபாலியாக இருப்பார்களேயானால், ஃபராத யகுல அவ் யனாம, தூங்குவதற்கோ சாப்பிடுவதற்கோ அவர்கள் விரும்பினால், தவல்ல உது லிஸ்ஸலா உது அஹு லிஸ்ஸலா, தொழுகைக்கு உது செய்வது போன்று உது செய்து கொண்டு என்ன பயம், அதுக்கு பின்பு சாப்பிடுவார்கள், அதுக்கு பின்பு அவர்கள் தூங்கிக் கொள்வார்கள், அப்புறமேலே எப்போ குளிக்கணுமோ அப்போ குளிச்சு கொள்வார்கள். முத்தஃபகுன் அலைஹி. வ அன் அபீ சயீதின் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அத்தா அஹதுக்கும் அஹ்லஹு, ஒரு மனிதன் தன் மனைவி இடத்திலே வந்தான், சும்மா அராத யஊத, மீண்டும் அப்புறமேல் மறுபடியும் செல்ல விரும்பினான் என்று சொன்னால், ஃபல் யத்தவல்ல பைனஹுமா உதுவன், அவ்விரண்டுக்கு மத்தியிலே உது செய்து கொள்ளட்டும். ரவாஹு முஸ்லிம். வ அன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதூஃபு அலா நிசாஇஹி பி குஸ்லின் வாஹிதின்,
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 மனைவிமார் அல்லாஹ் கொடுத்துருந்தான். பல சட்டங்களை உலகத்துக்கு கற்றுக் கொடுப்பதற்கா. இது மாதிரி குளிப்பை பற்றிய சட்டங்கள், எத்தனையோ சட்டங்கள், சொல்லப்போனால் குடும்ப சட்டங்கள் அத்தனையும் பெருமானுடைய மனைவிமார்கள் மூலம் தான் நமக்கு தெரிய வந்துச்சு. வாழ்க்கையின் சட்டங்கள், பெருமாள் இப்படி நடந்து கொள்ளும், எப்படி நேற்றில் இப்படி தொழுதாங்க போன்ற சட்டங்கள்லாம் அதுக்காக அல்லாஹ் 10 மனைவிமாரை கொடுத்துருந்தான். அப்போ 10 மனைவிமார்களுக்கு கொடுக்க அப்போ அந்த அளவுக்கு சத்தும் அல்லாஹ்தாலா கொடுத்துருந்தான். உடல் ஆரோக்கியமும் உடல் சத்தும் கொடுக்கிறதுனால சில ரிவாயத்தில் வருது, பெருமாள் 1000 மனிதர்கள் சக்தி கொடுக்கப்பட்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி கராமத்தன் அல்லாஹின் படுத்து முஜிஸாவாக கொடுக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ சில நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே இரவிலே 10 மனைவிமாரிடத்திலும் செல்லுவார்கள். இப்போ கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதூஃபு அலா நிசாஇஹி பி குஸ்லின் வாஹிதின், ஒரே குளிப்பிலே 10 மனைவிமாரிடத்திலும் சென்று வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். காலையில் வந்து குளிச்சுக்குவாங்க. ரவாஹு முஸ்லிம். தனித்தனியாக குளித்தோம் அப்படியும் செய்வாங்க. சில நேரத்தில் ஒவ்வொருத்தட்டையும் போய் குளிச்சுட்டு வருவாங்க. சில நேரத்தில் தண்ணீர் கம்மியாக இருந்துச்சுன்னா 10 மனைவிமாரிடத்திலும் செல்லுவார்கள், இடையில் ஒழுவு செய்து கொள்வார்கள், கடைசியாக குளித்துக் கொள்வார்கள். இப்படியும் செய்வார்கள். வன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத், எப்படி எல்லாமே ஜாயிஸ் என்று நம்ம காட்டுவதற்காக வேண்டி. கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذ்குருல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல ஃபி குல்லி அஹ்யானிஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அனைத்து நேரங்களிலும் அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களாகவே இருந்தார்கள். ரவாஹு முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ். அதையும் சொல்கிறாங்க. அப்புறம் இரவிலே பெருமானார் குளிக்க வேண்டி ஏற்படும், தூங்கி விடுவார்கள், ஃபஜ்ரில் எந்திரித்து குளிப்பார்கள்லாம் வருது இல்லையா. அப்போ இந்த ஹதீஸ் எப்படி என்ன வருதுங்க, எப்போவுமே அல்லாஹ் நினைப்பவர்களாக இருப்பார்கள். அப்போ என்ன அர்த்தம், ஜனாபத்தாக இருப்பதுனால திக்ரு செய்கிறதுக்கு ஒன்றும் தடை இல்லைன்னு காட்டுறாங்க. நீ அல்லாஹ் சொல்லலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம், குளிப்பு கடமையாக இருந்து சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். திக்ருகள் எப்போயுமே செஞ்சுட்டே வரலாம். அல்லாஹ் மனசில் திக்ரு செய்யலாம், வாயால் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லலாம். என்ன செய்யக்கூடாது, ஜுனுபாலி குர்ஆன் ஓதக்கூடாது, தவாஃப் செய்யக்கூடாது, பள்ளிவாசலுக்குள்ளே போகக்கூடாது. இது தவிர மற்ற எல்லா காரியங்களும் செய்யலாம். ஹதீஸ் இப்னு அப்பாஸ் நதுகுரு ஃபி கிதாபில் அத்இமதி இன்ஷா அல்லாஹ் தஆலா அல் ஃபஸ்லு த்தானி. அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال اغتسل بعض ازواج النبي صلى الله عليه وسلم في جفنة. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துணை மனைவிமார்களில் ஒருவர் ஒரு அகன்ற பாத்திரம், ஜஃபனத்துனா அகன்ற பாத்திரம்னு அர்த்தம், அதில் அவர்கள் குளித்தார்கள். ஃபஅராத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதவல்லா மின்ஹு, அதிலிருந்தும் ஒலு செய்ய வேண்டும் என்று பெருமானார் விரும்பினார்கள். தண்ணி கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு அவங்க குளித்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் தண்ணி மிச்சம், வாளியில் கொஞ்சம் தண்ணி மிச்சம் இருந்துச்சு, அதை வச்சு பெருமானார் ஒலு செய்யலான்னு போனாங்க. ஃபக்கால், அந்த மனைவி சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ் இன்னி குந்து ஜுனுபா, நான் ஜுனுபாலியாக இருந்தேன், நான் அதில் ஒலு செஞ்சேன் யார் ரசூல், அதில் குளித்தேன் யார் ரசூல்லா, அந்த தண்ணி மிச்சம் இருக்குதுன்னு சொன்னோன்னே ஃபக்கால இன்னல் மா லஹா யஜ்னுபு, தண்ணீர் ஜுனுபாலியாக ஆவதில்லையே, தண்ணி மித்தி தானே குளிச்சிங்க, மிச்சத்தை சுத்தமாக தானே இருக்குதுன்னு பிரச்சனை. நம்ம குளிக்கும் போது தண்ணி 2 தண்ணி ஊற்றுறோம், பாதி தண்ணி அதில் உழுவுது வாளிலே, அப்போ அந்த தண்ணியை ஒலு செய்யக்கூடாது அடுத்தது, நினச்சிங்களா. சரி, ஆனால் தண்ணீர் பெண்கள் மிச்சம் வச்ச தண்ணியில் ஆண்களை ஒலு செய்யலாம், ஆண்கள் மிச்சம் வச்ச தண்ணியில் பெண்கள் ஒலு செஞ்சாலும் தப்புலாம் ஒன்றும் இல்லை. ரவாஹு திருமதி. கராஹியத்திற்கு அந்நிய பெண்ணாக இருந்தால் கராஹித்திருக்கும். நம்முடைய மனைவி குளித்தாங்க, அவங்க குளித்தாங்க, நம்முடைய அம்மா குளிச்சுட்டு மிச்ச தண்ணி இருந்துச்சு, சுத்தமான தண்ணி குளிக்கலாம். அவங்க எந்திரிச்சு அவங்களுடைய குளித்த தண்ணி உடலில் பட்ட தண்ணி அதில் படாமல் தண்ணி கொஞ்சம் வாளியை கொஞ்சம் உயரமாக வச்சு குளித்தாங்க. ஒரு படி ஒரு ஒரு உயரமான ஒரு ஸ்டூல் வச்சு அதில் வாளி வச்சு குளித்தாங்க, கீழே தண்ணி தெளிக்காத மாதிரி தண்ணி மெத்தி தள்ளி 2 ஊற்றினாங்க. அந்த மாதிரிலாம் தண்ணி பயன்படுத்தலாம். இல்லை மேலே தெளித்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னா நீங்கள் தயிர்ந்து கொள்ளணும், அதில் உழு செய்யக்கூடாது, வேறு தண்ணியில் உழு செய்யணும். இதே அந்நிய பெண்ணாக இருந்தால் அந்நிய ஆண் குளித்த மிச்ச தண்ணி அவங்க கையெல்லாம் அதிகமாக பட்டிருக்கும், அதனால் அவங்க தவிர்த்து கொள்வது மேலானது. அதே மாதிரி அந்நிய பெண் கைப்பற்றிருக்கும், அதனால் அதை அந்நிய ஆண்கள் தவிர்த்து கொள்வது மேலானது. மெத்தும் போது கைப்பற்றிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, குளித்த தண்ணி மேலே படாவிட்டாலும் மெத்தும் போது தண்ணீரை அள்ளும்போது கைப்பற்றிருக்கலாம், அதனால் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்போ தண்ணீர் அசுத்தம் அடையாது, ஜுனுபாக ஆகாது என்று பெருமானார் சொன்னார்கள். குளித்தால் தப்பு ஒன்றும் இல்லை, அதை கொண்டு அந்த தண்ணீரில் மிச்சத்தை உதவு செய்தாலும் தப்பு இல்லை. ரவாஹு திருமதி அபூ தாவூத் இப்னு மாஜா வரவத் தாரமி நஹு ஃபி ஷரஹி சுன்னா அன்ஹு அன் மைமூனா பிலஃப்தில் மசாபிஹி. இப்போ ஷரஹ் சுன்னாவில் மைமூனா அவரிடமிருந்தும் இப்னு அப்பாஸில் கேட்டதாக இந்த ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. வன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்தஸிலு மினல் ஜனாபதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களிலே குளிர்காலமாக இருக்கும், குளிர்காலமாக இருக்கும், எனவே அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல குளிச்சுருவாங்க. 2 பேரும் குளிப்பு கடமையாக இருக்கும். பெருமானார் முதல்ல குளிச்சுருவாங்க. குளித்த பின்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஆயிஷா கிட்ட உட்காந்து அவங்கள பிடிச்சிக்குவாங்க.
குளிர் நடுங்குது அப்படின்னா அவங்களை பிடித்து கொள்வார்கள். அப்புறம் போய் நான் குளிப்பேன். அப்போ என்ன தெரியுது, பெண்மணி குளிக்காமல் இருக்கிறார்கள், ஜுனுபாலியாக இருக்கிறார்கள். ஆனால் உடம்புல நஜீஸ் இல்லை. அவங்க தொடுவதாலோ அவங்களுக்கு தலை தோட்டி விடுறதுனாலையோ அவங்க வந்து இவங்களை கிட்ட பிடிச்சி உட்காந்துருக்கிறதுனாலையோ அவங்களால வந்து நஜீஸ் ஒன்று மேலே ஒட்டப்போதில்லை. இது வந்து நஜாசத்திய ஹுக்குமியாக தான். பெருந்தொடக்கு என்பதும் ஒலு இல்லாமல் இருக்குது. சிறுதொடக்கு, ஒலுவுனா சிறு தொடக்கு, ஜனாபத்தை பெருந்தொடக்கு. இது நஜா ஹுக்குமியான மறைமுகமான உடம்பு தலையிலேருந்து உச்சங்காலுக்கு நஜீஸாக ஒட்டி இருக்குது ஒட்டல். அதனால் அப்படி கிட்ட உட்கார்ந்துருப்பதுனால, கிட்ட சேர்ந்து படுப்பதினாலேயோ இவருடைய நஜீஸை ஒட்டி கொள்ளப் போவதில்லை. ஜுனுபாலியுடைய நஜீஸு ஜுனுப் இல்லாதவருடைய மேலே ஒட்ட போகிறதில்லை என்பதை நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள். அப்போது எக்தசிலு மினல் ஜனாபத்தி, பெருமான ஜனாபத்திலிருந்தும் குளித்து கொள்வார்கள். சும்மா எஸ்தது பி, பின்பு எண்ணெய் கொண்டு பெருமான சல்லாசம் அவர்கள் தன் குளிரை நீக்கி கொள்வார்கள். கூட படுத்துக்குவாங்க, ஒரே போர்வையில் படுத்துக்குவாங்க, இல்லைன்னா தலை தோட்டிட்டு சொல்லுவாங்க. கபுல அன் அகுத்தசில, நான் குளிப்பதற்கு முன்பு. அப்போ கைப்பட்டதுனால நஜீஸ் ஒன்றும் ஆகாது. ரவா இப்னு மாஜா வரவத் திருமதி நஹு ஃபீ ஷரஹி சுன்னா பில் அஃதல் மசாபி. وعن علي رضي الله تعالى عنه قال كان النبي صلى الله عليه وسلم يخرج من الخلاء فيقرئنا القرآن. பெருமானா சல்லாசம் ஹலாவிலிருந்து வெளியே வருவார்கள். பைத்துல் ஹலாவுக்கு போய்விட்டு சில நேரங்களில் சல்லாசம் வெளியே வருவார்கள். ஒலு செய்யறதுக்கு முன்னாடி நடந்து வருவாங்க. ஒலு செய்ய கொஞ்சம் இல்லை தாமதமாகும். இப்போ நாங்கள் சந்தேகம் கேட்போம், சல்லாஸ் யாரை சொல்லி இந்த குல்ஹுல்லா சொல்லிக் கொடுங்க, சொல்லித்தரமாகும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல்ஹுல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ ஒலு செய்யாமலேயே, ஒலு முறிஞ்சிருச்சு, ஒலு இல்லாத நிலையில் குர்ஆன் ஓதலாம் என்று தெரிகிறது. குர்ஆனை எங்களுக்கு ஓதி கொடுப்பார்கள். வயக்குலு மஅனா, எங்களோடு சேர்ந்து சாப்பிடுவார்கள். அல்லஹ்ம, கரியை சாப்பிடுவார்கள். வலம் யகுன் யஹ்ஜுபுஹு அவ் யஹ்ஜுஸுஹு அனில் குர்ஆனி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுக்கவில்லை. ஹஜப ஹஜஸ, ஹஜபன் திரையிட்டான், ஹஜன் தடுத்தான், ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தான். அவர் தடுக்கவில்லை குர்ஆனை விட்டும் ஷெயின் எந்த ஒன்றும், லைசல் ஜனாபதி, ஜனாபத்தை தவிர. ஜனாபத்தானால் மட்டும்தான் பெரும்பாலும் குர்ஆன் ஓத மாட்டாங்க. அப்போ ஜனாபத்து இந்த காலத்தில், ஹைது நிஃபாஸுடைய காலத்தில் குர்ஆன் ஓதக்கூடாது என்று தெரிகிறது. மற்ற எப்பயுமே குர்ஆன் ஓதலாம். போய் உது இல்லைன்னா தாராளமாக குர்ஆன் ஓதலாம். உது இல்லைன்னா குர்ஆன் தொடக்கூடாது. தொடாம மனப்பாடம் இருக்கும் இல்லை, அதெல்லாம் ஓதிக்கலாம். ரவாஹ் அபூ தாவூத் வன்னஸை ரவா இப்னு மாஜா நஹ்வு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تقرأ الحائض ولا الجنوب شيئا من القرآن. ரவாஹ் திருமதி. ஹைதுடைய பெண்கள், தொடக்கூடிய பெண்களும் ஜுனுபுடையவர்கள் ஆணோ பெண்ணோ இவர்கள் குர்ஆனிலிருந்து எதையும் ஓதக்கூடாது, தொடவும் கூடாது, ஓதவும் கூடாது. ரவாஹு திருமதி. வஅன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா قالت قال رسول الله صلى الله عليه وسلم வஜ்ஜிஹு ஹாதிஹில் புயூத அனில் மஸ்ஜிதி, இந்தந்த வீடுகளை பள்ளிவாசலை விட்டும் திருப்புங்கள். அதாவது பள்ளிவாசல் நடுவில் இருந்துச்சு, சுற்றி வீடுகள் இருக்குல்ல, அவங்க வீட்டிலேருந்து பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு வசதியாக ஒரு வாசல் வந்து பள்ளிவாசல்கிட்டே வச்சுக்குவோம், அது சாத்தி வச்சுருப்பாங்க. பாங்க சொன்னோன்னே, காம சொன்னோன்னே அந்த வாசல் வந்து பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க. வெளியே போகணுன்னா அந்த பக்கம் போயிடுவாங்க. இப்படி பள்ளிவாசல் வழியாக ஒரு வாசல் இருந்துச்சு எல்லா சுற்றி மஸ்ஜித் நபி சுற்றி உள்ள வீடுகளுக்கு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த வாசலை அடைச்சிருங்க. ஜுனுபாலியா நேரத்தில், ஹைதுடைய காலத்தில் சரி கடந்து இந்த வீட்டுக்கு போகணும், இந்த காலம் திறந்துட்டு அந்த வீட்டுக்கு இப்படி பள்ளிவாசல் குறுக்கால் நடந்து போவாங்க. அப்படி போகாமல் இருக்கணும், அதை அடைச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. வஜ்ஜிஹு ஹாதிஹில் புயூத்த, இந்த வீடுகளுடைய வாசலை அடைத்து விடுங்கள், திருப்பி விடுங்கள். அனில் மஸ்ஜிதை விட்டும். ஃபஇன்னி லா உஹில்லுல் மஸ்ஜித் அலி ஹாயிலிம் வலா ஜுனுபின், மாதம் தொடக்குள்ள பெண்களுக்கும் ஜுனுபுடையவர்களுக்கு நான் பள்ளிவாசலை ஹலாலாக்க விரும்பவில்லை. ஜாயிஸ் இல்லை, இங்கே வரக்கூடாது, குளிச்சு முடிச்சுட்டு வேணால் வரலாம், ஆனால் சாத்தி வச்சுருங்க அதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரவா அபூ தாவூத். வஅன் அலி ரலியல்லாஹு அன்ஹு قال قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ததுகுல் மலாயிகத்து பைத்தன், அந்த வீட்டில் மலக்குகள் நுழைவதில்லை. ஃபீஹி சூரத்துன், ஒரு உருவப்படம் இருக்கிறது. ஏன்னா உருவப்படம் தான் சிலை வணக்கத்துக்கு ஆரம்ப கட்டம், முதல் கட்டம் உருவப்படம். அப்பா மூத்தா போயிருப்பார், அம்மா மூத்தா போயிருப்பாங்க, தாத்தா மூத்தா போயிருப்பாங்க. அவங்கள ஃபோட்டோ வச்சு ஊதுபத்தி கொளுத்தி அதுக்கு போய் மாலை ஒன்று போட்டு அதுக்கு முன்னாடி தௌபா அடிச்சுக்குவானுங்க, அப்பா 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 அப்படின்ட்டு. காலப்போக்கில் செய்வாங்க, சிலை செஞ்சு வச்சுருவானுங்க. அதை ஒரு கடவுளாக்கிடுவாங்க, என் குலக்கடவுள் அப்படின்னு சொல்லிடுவாங்க, அதுக்கு பேரை வச்சுக்குவாங்க. அதை வந்து கடைசியாக கோயில் கட்டிடுவானுங்க. இதுதான் உருவச்சிலைக்கு தான் முதல் படி. அதனால் படங்களை வைத்து கொள்ளக்கூடாது. அங்கே மலக்கள் உள்ளே வருவதில்லை, ரஹ்மத்துடைய மலக்கள் வர்றதில்லை. வலா கல்புன், நாய் வீட்டில் வைத்திருப்பது தவறு. வேட்டை நாய் அல்லது அதே மாதிரி பாதுகாப்புக்காக வேண்டி வேறு நிர்பந்தமான சூழ்நிலை வைக்கப்பட்ட நாய்கள் அது மன்னிக்கப்பட்டிருக்குது. மற்றபடி வீட்டில் நாய் வளர்க்குறது, செல்ல பிராணி நாய் வளர்க்குறாங்கல்ல அது.
வலா ஜுனுபுன், இன்னும் ஜுனுபால் இருக்கும் இடம். ஜுனுபா ஏற்பட்டால் உடனடியாக எவ்வளோ முடியுமோ குளிச்சுக்கணும். இரவு தூங்க வேண்டிய சூழ்நிலையில் இரவு குளித்தா தலைக்கு ஒத்துக்காதுன்னா காலையில் ஃபஜ்ர் தொன்று குளிச்சிடும். சில பேர் அப்படியே விட்டுறது அசர் வரைக்கும், குளிக்காமலேயே தாமதப்படுத்துவது, எந்த வேலையும் இல்லாமல் குளிக்கணும் குளிச்சுக்கலாம், வேணும்னே தாமதப்படுத்தி கொண்டிருப்பது. இப்படிப்பட்டவர்கள் இருக்கும் வீட்டில் மலக்குகள் நுழைவதில்லை, ஜுனுபால் இருக்கும் வீட்டிலே. ரவா அபூதாவுது வன்ன செய்யி வன் அம்மார் பின் யாசர் ரஸியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாசுன் லா தக்ரபுஹுமுல் மலாயிகத்து, 3 பேரை மலக்குகள் நெருங்குவதில்லை. ஜீஃபத்துல் காஃபிர், காஃபிருடைய சடலம், அவருடைய இறந்த உடல், அங்கே மலக்கள் வர்றதில்லை, ரஹமத்துடைய மலக்கள் வர்றதில்லை. அதாபடி மலக்கு வருவாங்க, ரஹமத்துடைய மலக்கள் தான் இங்கே நோக்கம். வல் முத்தலம்மிஹு பில் ஹலூஃப், ஹலூக்குன்னு சொன்னால் பெண்கள் போடக்கூடிய நறுமணம், பவுட்ரு மாதிரி, பவுட்ரு சுனோ, பொம்பளைங்க தன் உடம்பு கலர் கலராக இருக்கும், தன் உடலை வெள்ளையாக்கி கொள்வதற்காக வேண்டி வாசனையும் கலந்துருக்கும். அது இந்த மிக்கோ டெர்மரிக்னு சொல்லுவாங்கப்பா, கலர் கலர் பொடிகள். இது மாதிரி நறுமணமும் சேர்ந்த கலரும் சேர்ந்த பெண்கள் அணியக்கூடிய போடக்கூடிய நறுமணங்கள், லிப்ஸ்டிக்கு, பெண்களுக்கும் சேர்க்கும்ல பை அலங்கார பொருட்கள்னு என்ன இருக்கும், நகை பாலிஷு, பவுட்ரு, அப்புறம் இங்கே பவுட்ரு போட்டுள்ள மை, இப்படி மை போடுற, இங்கே மை போடுறது, அப்படி காது கம்மல், மூக்குத்தி, பிரேஸ்லெட், இதுதான் பெண்களுக்குரிய அலங்கார பொருட்கள். இது ஆண்கள் போடக்கூடாது. அதாவது ஆண் பெண்ணுடைய ஆடை அணிவதும் அலங்காரங்களை செய்வதும், பெண்கள் ஆண்களுடைய ஆடை அணிவது அலங்காரம் செய்வதும் லேனத்துக்குரிய காரியம். அப்போ ஹலூஃப் என்று சொன்னால், ஹலூக் என்று சொன்னால் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நறுமணப் பொருள், பவுட்ரு மாதிரி வச்சுங்களேன், பவுட்ரு, சுனோ, லிப்ஸ்டிக், அது மாதிரி அதை கொண்டு தன்னை அலங்கரித்து கொள்ளக்கூடியவன். நடக்குது இன்றைக்கி, காது குத்திக்கிறானுவான், கமல் போட்டுக்கிறான், காதில் கமல் போட்டுக்கிறானுவான், கழுத்தில் சைன் போட்டுக்கிறான் பொம்பளை மாதிரி, என்னவும் பண்ணானுவான் ஆச்சுங்களா. பில் ஹலூக்னா இந்த பெண்கள் போடும் நறுமணத்தை கொண்டு தன்னை அலங்கரித்து கொள்பவன், அதை போட்டுக்கொள்ளக்கூடியவன். வல் ஜுனுப், இன்னும் ஜுனுபாலி, இந்த 3 பேர்களையும் மலக்குகள் நெருங்குவதில்லை. இல்லா எத்தவல்ல, ஒலு செய்து கொண்டாலும் தவிர. யார்? ஜுனுபாலிக்கு. ஜுனுபாலி வெறும் ஜுனுபாலியாகவே இருக்கக்கூடாது, டக்குன்னு ஒலு செய்து கொண்டாலும் குளிக்க டைம் ஆகுதுன்னு சொல்லி டக்குன்னு ஒலு செய்து கொண்டாலும் பரவாயில்ல. மற்ற 2 பேருக்கும் இது இல்லை. எத்தவல்லங்கிற ஜுனுபாலிக்காக சொல்லப்படக்கூடியது. ரவாஹு அபூ தாவூத். வன் அப்துல்லாஹ் இப்னு அபி பக்ர் இப்னு முஹம்மது இப்னு அம்ர் இப்னு ஹஸ்ம் அன்ன ஃபில் கிதாப் இல்லதி கத்தபஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி அம்ர் இப்னு ஹஸ்ம். அம்ர் இப்னு ஹஸ்ம் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்திலே சொன்னார்கள், அல்லா யமஸ்ஸல் குர்ஆன இல்லா தாஹிருன், சுத்தம் இல்லாமல் யாரும் குர்ஆனை தொடக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள். பொது இல்லாமல் ஜுனுபாலியா இருக்கும் நிலையில், குளிப்பு கடமையான நிலையில் யாரும் குர்ஆனை தொடக்கூடாது. ரவாஹு மாலிக் வ தாரகுத்னி. நாஃபிஇன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால இன் தலக்தும் இப்னு உமர் ஃபி ஹாஜத்தின், நான் இப்னு உமர் அவர்களோடு ஒரு தேவைக்காக சென்றிருந்தேன். ஏதோ சாமான் வாங்குறதுக்கோ யாரோ பார்க்குறதுக்கோ போனாங்க, என்னையும் கூப்பிட்டு போனாங்க. அவங்க அடிமை, அவங்க வீட்டில் இருந்தாங்க, இவங்க ஆமான்னு கூட்டி போனாங்க. போய் அந்த வேலையை முடிஞ்சுட்டு திரும்பி வந்தாங்க. ஃபகதா இப்னு உமர் ஹாஜத்து, தன் தேவையை முடித்து கொண்டார். யாரை பார்க்கணும் பார்த்துட்டு வர்றாங்க. இப்போ கூட போகும்போது சும்மா பேசிக்கிட்டே போவாங்க, ஹதீஸ் சொல்லிகிட்டே போவாங்க. அன்று எனக்கு சொன்ன ஒரு ஹதீஸ் என்னன்னு கேட்டால், வகானமின் ஹதீஸிஹி யௌம இதின், அன்றைய நாள் எனக்கு இப்னு உமர் அவர்கள் சொன்ன ஹதீஸ் என்னவென்றால், கால இவ்வாறு சொன்னார்கள், மர்ர ரஜுலுன் ஃபி சிக்கத்தின் மின் சிக்கி, ஒரு தெருக்களிலிருந்தும் ஒரு தெருவில் ஒரு மனிதர் நடந்து சென்றார் பெருமான காலத்தில். ஃபலகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுக்கு போய் தன்னுடைய மலஜல தேவைகளை முடித்து கொண்டு ஊருக்குள்ளே வர்றாங்க. இனிமேல் உலு செய்ய போகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை கழுவிட்டு வர்றாங்க. ஃபலகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாரை அவர் கண்டார். வகது ஹரஜ மின் காயித்தின் அவ் பௌலின், தன்னுடைய சிறுநீர் அல்லது மல தேவைகளை முடித்து கொண்டு பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்து கொண்டிருந்தார்கள். ஃபசல்லம் அலைஹி, பெருமானை பார்த்தவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொன்னார். ஃபலம் எருத்த அலைஹி, பெருமான பதில் சொல்லவில்லை. ஹத்தா, என்ன பதில் சொல்ல, ஏதோ வேலை இருக்கும்போது தெரியுது, கவனிக்கப்பட்டு தெரியுது, அவர் படத்து போயிட்டே இருக்கார். ஹத்தா காதர் ரஜுலு எத்தவாரா மின சிக்கத்தி, அந்த தெருவில் கடைசி வரைக்கும் போய் மறைந்து விட நெருங்கி விட்டார். கொஞ்சம் கண்ணோட்டு கொஞ்சம் மறைஞ்சிருப்பார் இந்நேரம். அப்போ டக்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை
அல் ஹாயித், அங்கிருந்து ஒரு சுவர், குட்டி சுவர், ஒரு பழைய சுவர் இருந்துச்சு, அதில் போய் தன் கைகளை அடித்தார்கள். மசஹ பிஹா பிஹிமா முகத்திலே கைகளை தேய்த்து கொண்டு தயமம் செய்கிறாங்க. சும்மா லரபல் லரபத்தன் உஹரா, இன்னொரு அடி அடித்தார்கள். மசஹ திரா ஐஹி, தன் 2 கைகளையும் முன்னங்கைகளையும் தேய்த்து கொண்டார்கள். என்ன ஆச்சு? தயமம் ஆயிடுச்சு. சும்மா ரத்த அலர் ரஜுலி அஸ்ஸலாம், பின்பு அஸ்ஸலாம், பின்பு அந்த மனிதர் தம்பி வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ன சொல்கிறாங்க. இன்னும் சொன்னார், வகால இன்னஹு லம் யம்னஅனி அன் அருத்த அலைக்க ஸலாம், சலாம் சொன்ன தம்பி, உங்களுக்கு பதில் சொல்ல நான் என்னை எதுவும் தடுக்கவில்லை. இல்லா அன்னி லம் அகுன் அலா துஹுர், சுத்தம் இல்லாமல் இருந்தேன். அல்லாவுடைய சலாம், அல்லாவுடைய பேர், அது ஏன் சொன்ன வந்து ஒலு செஞ்சுட்டு சொல்லலாம்னு நினச்சேன். நீங்கள் போய் நிற்பீங்கன்னு நினச்சேன், நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கிறீங்க. சரி, ஒலு செஞ்சுட்டு வலைக்கும் சலாம் சொன்னேன். இது ஒரு அதபில் ஒன்று, கட்டாய கடமை இல்லை. அப்புறம் ஒலு செஞ்சுட்டு தான் பதில் சொல்லணும் அப்படின்னு அவசியம் ஒன்றும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதபுகளில் ஒரு அதபு அது. உதவி இல்லைன்னா பதில் சொல்லியிருக்காங்க. சில நேரம் உதவி இல்லாமலும் சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நமக்கு அதுவும் தவறு இல்லை. ரவாஹ் அபூ தாவூத். வஅனில் முஹாஜிர் இப்னு குன்ஃபுத் ரலியல்லாஹு அன்ஹு அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவ யபூலு வஸல்லம் அலைஹி, பெருமானார் ஒரு முறை தன் சிறுநீர் கழிக்க தேவைக்காக வேண்டி தள்ளி போய் ஒரு மரத்தை பக்கம் மறைஞ்சு உட்காந்து சிறுநீர் பார்த்துருந்தாங்க. ஒரு மனிதர் அங்கே வந்தார், பெருமாள் போனதை பார்த்தார். பெருமாள் மறைஞ்சு உட்காந்துருக்காங்க. இங்கேருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் சலாம் சொல்கிறார். பெருமாள் பதிலே சொல்லவே இல்லை. அவங்க அந்த புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க தானே, இந்த டைமில் நம்ம சலாம் சொல்லக்கூடாதுன்னு விவரம் அவங்களுக்கு இல்லை. அப்போ ஃபலம் யருத்த அலைஹி, பெருமானை பதில் சொல்லவே இல்லை. தன் தேவையை முடித்து கொண்டு கழுவிட்டு வந்து ஒலு செஞ்சு விட்டு ஹத்தா தவல்லா ஒலு செய்தார்கள். அப்புறம் அவர் நின்றுருக்கார். அப்புறம் சொன்னாங்க, வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, நம்பி நான் சுத்தம் இல்லாமல் இருந்தப்பா, அதான்ப்பா சலாம் சொல்லலை, கோச்சுக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சும்மா இழைத்ததர இலை, பின்பு அவரிடத்தில் தன்னுடைய தங்கடத்தை சொல்லிக் கொண்டார்கள். ஏற்றதரம் தன் என்ன காரணத்தையும் சொல்லிக்கொள்வது. வகால சொன்னார்கள், இன்னி கரிஹித்து அன் அதுக்குர் அல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல இல்லா அலா துஹுரின், நான் சுத்தமில்லாமல் அல்லாஹுடைய பெயரை சொல்வதற்கு வெறுத்தேன். அஸ்ஸலாம் என்பது அல்லாஹுடைய பேர் தானே, அதனால தான் தம்பி நான் சொல்லலை, கோச்சுக்காதப்பா என்று அவர்கிட்ட உதுர் சொல்லிக் கொண்டார்கள், தங்கடம் சொல்லிக் கொண்டார்கள். அவுகால் அல்லது இவ்வளவு சொன்னார், அலா தஹாரத்தின் இல்லா அலா துஹுரின் அல்லது இல்லா அலா தஹாரத்தின், வேறு ரிவாயத்தில் வருது. சுத்தமின்றி அல்லாஹ்வுடைய பேரை எப்படி சொல்வது என்பதுதான் சலாம் சொல்லவில்லை. ரவா அபூ தாவூத் ரவன் நசீலா கௌலி ஹத்தா தவல்லா வகால வலம்மா தவல்லா உது செய்து முடித்தவுடன் ரத்த அலைஹி, அவருக்கு பதில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வந்திருக்கிறது. அனைத்தையும் விளங்கி அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.